நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவது என்று வந்திருக்கிற வள்ளியூர் சபையார் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே கர்த்தர் நமக்கு பெரிதான கிருபையினாலே இந்த நாட்களில் என்ன செஞ்சிருக்கார், கூடி சேர்த்திருக்கிறார். கடந்த நாட்களிலே அதாவது ஒரு வருஷத்தை நமக்கு தந்திருக்கிறார் இல்லையா. நமக்கு இதுதான் என்னது, புதிய வருடம் தொடங்கியிருக்கு. புதிய வருடத்தில் நமக்கு தொடர்ந்து மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ளாக அன்பின் வாழ்த்தலை ஓடும்படியாக தேவன் செய்கிற கிருபைக்காக நாம் என்ன செய்வோம், நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் அதாவது சகோதர சொன்னமாக அருமுகதோன் ஆரம்பம் அல்ல, ஆரம்பமா அப்படின்னு ஒரு கேள்வி. ஆரம்பமா என்ன, ஆரம்பம் அப்படின்னா என்ன, இன்னும் நடந்துகிட்ருக்குன்னு அர்த்தம். ஆரம்பமா அப்படின்னா என்ன, நடக்குதா இல்லை இனி வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இல்லையா. இனி வரக்கூடிய சம்பவத்தை குறித்து தான் நம்ம என்ன செய்யணும், பார்க்க போகிறோம். இதில் நம்மளுடைய வேதாகமும் எவ்வளவு ஒத்துப்போகுது, வேதாகமும் என்ன சொல்கிறது என்கிறத நம்ம என்ன செய்கிறோம், பார்க்க போகிறோம். இப்போது அதாவது இந்த அருமுகதோன் என்று சொல்லும்போது இது அநேக இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மலைகளுக்கு இடையில் நடக்கக்கூடிய ஒரு பேர் தான் என்னது, அருமுகதோன். இந்த அருமுகதோன் எங்கன்னா ஒரு பிளேஸ், அந்த பிளேஸை தான் என்ன செய்கிறாருன்னா அருமுகதோன்னு பழைய ஏற்பாடில் இருக்குது. பழைய ஏற்பாடில் இதே பேர் இருக்காது. புதிய ஏற்பாடில் எத்தனை இடத்துல வந்திருக்கு தெரியுமா அருமுகதோன்? சரி, 4ஆம் வால்யூம் வாசித்திருக்கீங்களா யாராவது? அங்கே ஏன் பிரதர் நாங்கள் போக போகிறோம். 4ஆம் வால்யூம் வாசித்தவங்களுக்கு என்ன செய்யும், கொஞ்சம் புரியும். அதாவது அருமுகதோன் கண்டிப்பாக அந்த புத்தகத்தை என்ன செய்யணும், வாசிக்கணும். ரொம்ப ஒன்றும் கடினமாலாம் இருக்காது, அழகான ஒரு 4ஆம் வால்யூமை நமக்கு வாசிக்க வேண்டியது. இந்த காலகட்டத்தில் நமக்கு தெரிய வேண்டிய ஒரு புத்தகம் தான் என்னது, அருமுகதோன். இதில் பார்த்தீங்கன்னா தாபோர் மலை, கிளையாத் மலை, கெர்சி மலை, சல்மோன் மலை, சில்பையா மலைன்னு நிறைய மலைகள்லாம் இருக்குது. இந்த மலைகள் சுற்றிலும் இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு, அந்த பிளேஸுக்கு பேர் தான் என்னது, அருமுகதோன். சார், இப்போது இதனுடைய பேர் முக்கியம் பார்த்தீங்கன்னா அருமுகதோன்னா பைபிள் தரும் பேர் என்ன, பைபிள் என்ன பேரை நமக்கு கொடுக்குது அப்படிங்க நம்ம பார்க்க போகிறோம். வேதாகமும் அருமுகதோன் அப்படின்னா அதுக்கு என்ன பேர் நமக்கு வச்சுருக்குது, யாருக்கா தெரியுமா பழைய ஏற்பாடில்? சரி, வாசிக்கலாம், பார்ப்போம். அதாவது வாசிக்கலாம். இந்த உலகத்தில் நடக்க போகும் கடைசி போர்தான் அர்மகதோன். இது மனித அரசாங்கங்களுக்கும் கடவுளுக்கும் நடக்க போகும் போர். இந்த அரசாங்கங்களும் சரி, இவற்றை ஆதரிக்கிறவர்களும் சரி, இன்றைக்கே கடவுளை எதிர்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள், அவருக்கு கீழ்ப்படிவது இல்லை. சங்கீதம் 2:2. காலம் காலமாக நடந்து வரும் மனித ஆட்சிக்கு அர்மகதோன் போர் முடிவு கட்டும். சார், இப்போது பார்த்தீங்கன்னா மனிதனுடைய ஆட்சிக்கும் கடவுளுடைய ஆட்சிக்கும் வரக்கூடிய இடைப்பட்ட இடம் தான் என்னது, அர்மகதோன். சார், இப்போ மனித ஆட்சி இப்போ ரொம்ப நல்லா நடக்குதா? சரி, 1% யாரும் வாய்ப்பில்லை, நம்ம வாய்ப்பில்லைன்னா வாய்ப்பில்லை தான், அப்படி தானே? அப்போது நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், அர்மகதோன் எதிர்பார்க்குறோம். 100க்கு 100 ரொம்ப ஹாப்பி. ஏன் அப்படின்னா அர்மகதோன் நம்ம எதிர்பார்க்கல அப்படின்னா நம்ம விசுவாச ஓட்டத்தில் ஓடி இருக்க முடியாது. காரணம் என்னென்னா நம்ம இதை எதிர்பார்த்து தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதையும் உலகமும் எதிர்பார்க்குது. உலகம் என்ன பேரில் எதிர்பார்க்குது, 3ஆம் உலகப் போர். 3ஆம் உலகப் போர் வருமா அப்படின்னு ஒரு கேள்வியில் கூட என்ன செய்கிறாங்க, வாழ்கிறோம். நம்ம ஏற்கனவே நம்ம பேசிக்கில் ஒரு பாடத்தை பார்த்துருக்கோம். என்ன பாடம் தெரியுமா? இல்லை, அருமுகதோன் அது பாடம் தனியாக இருக்குது. இந்த ஸ்டார்டட், அதாவது தானியேல் 2:44 என்ன பாடம் தெரியுமா, 5ஆம் உலக பேரரசு. இந்த 5ஆம் உலக பேரரசில் பார்த்தீங்கன்னா அழகாக அதில் ஒரு தெளிவு கொடுத்துருக்கு, வாசிக்கலாம். தானியேல் 2:44. தானியேல் 2:44. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து
இரும்பையும் வெண்கலத்தையும் கனிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, தானோ என்றென்றைக்கும் நிற்கும். இப்போ எல்லா ராஜ்யத்தையும் என்ன செய்கிறாருன்னா அழித்துட்டு தானோ என்றென்றைக்கும் நிற்கக்கூடிய ஒரு ராஜ்யத்தை அவர் என்ன செய்கிறாரு, கொடுக்க போகிறார். அதுக்கு தான் ஆரம்பம் என்னது, அர்மகதம். இந்த அர்மகதம் என்கிற வார்த்தை பைபிளில் ஒரே இடத்துல தான் வருகிறது. வெளிப்படுத்துதல் 16:16 நமக்கு மறக்கவே மறக்காது. 16 நம்பர் நமக்கு மறக்குமா? மறக்காது இல்லையா? 16:16 ஒரே இடத்துல தான் அர்மகதோன் என்கிற இடம் அந்த பெயர் பெற்றிருக்கிறது. இது அர்மகதோன் என்று அழைக்கப்படும் இடத்துல என்ன, சர்வ வல்லமையுள்ள தேவன் கடவுளின் மகா நாள் நடக்கப் போகும் போருக்காக பூமி முழுவதும் ராஜாக்களை கூட்டி சேர்க்கக்கூடிய ஒரு இடம் தான் என்னது, அந்த பிளேஸ் தான் என்னது, அர்மகதம். அந்த இடத்துல என்ன செய்கிறாருன்னா பர்டிகுலராக எல்லாத்தையும் கூட்டி சேர்க்கணும். அப்போது அர்மகதோன் ஸ்டார்ட் ஆகிட்டான்னு தான் நம்ம இந்த பாடத்தை பார்க்க போகிறோம். என்ன பாடம்? ஆரம்பமாக அர்மகதோன் என்னது, ஸ்டார்ட் ஆகிட்டா, அதாவது ஹேஸ் அர்மகதோன் ஸ்டார்டட், அப்படி தான். அப்போ ஸ்டார்ட் ஆகிட்டா அப்படின்னு ஒரு கேள்வியில் நம்ம இருக்கிறோம். இதுக்கு வேதாகமம் நமக்கு இந்த காலகட்டத்துக்கு என்ன பதில் நமக்கு தருகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது அவருடைய பரலோகத்திலிருந்து படைப்பு சேர்த்து கடவுளுடைய எதிரிகளோடு போர் செய்து அவர்களை ஒழித்து விடுவார்கள் எப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. கடவுளை மதிக்காமல் அவரை எதிர்க்கிற எல்லோருக்கும் தான் இந்த போட்டிருக்கு. இன்றைக்கி கடவுளை யாரோ மதிக்கிறார்களா? கிடையாது. ஏன் அப்படின்னா நமக்கு இன்றைக்கி வேதமானவர்னாலே ஒரு பட்டம் கட்டி ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க. உண்மையான சத்தியத்துக்கு மதிப்பு இல்லை. ஆனால் பாபிலோன் என்ன சொல்லுதுன்னா இது வரக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. பாபிலோன் இன்றைய வர ஒரு அமைப்பு வச்சுருக்குது. அதாவது பாபிலோனுடைய தலைவர் உங்களுக்கு தெரியும், மகா பாபிலோன். அந்த பாபிலோன் என்ன சொல்கிறாருன்னா இன்றைக்கு இந்த எதிர்ப்பு கொடுத்துட்டு தான் இருக்குது. இதோடு சேர்ந்த என்ன நாடுகளும் என்ன செய்யுதுன்னு எதிர்ப்பு கொடுக்குது. இதோடு சேர்ந்த இஸ்ரேலும் எதிர்ப்பு கொடுக்குதா இல்லை இதோடு சேர்ந்துக்கிடுதா அப்படிங்கிறதான் இந்த பாடத்தில் கொஞ்சம் பார்த்து போகிறோம். ஏன்னா இஸ்ரேல் இதுக்கு ஒத்துழைக்குதா இல்லை அர்மகதோனுக்கு அது ஆகுதா அப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த எதிரிகள், அதாவது எசேக்கியேல் 37:37 பார்த்தீங்க, 39:7 அர்மகதோன் போர் மத்தியில் கிழக்கில் நடக்குமா இல்லை ஒரே ஒரு இடத்தில் மட்டும் பர்டிகுலராக நடக்கக்கூடிய இடமா அப்படின்னு பார்க்கணும். ஒரு இடத்துல தான் நடக்கிறதா இல்லை மற்ற எல்லா இடத்துலையும் சேர்ந்து நடக்குமா? அர்மகதோன் என்ற வார்த்தை சில சமயங்களில் ஹர் அப்படின்னு போட்டிருக்கு, மெகிதோன். இதுதான் நீங்கள் நிறைய இடத்துல வாசித்திருக்கணும். பழைய பாடலில் மெகிதோனுங்கிற வார்த்தை நிறைய இடத்துல வந்திருக்குது. மெகிதோன் என்ற வார்த்தை சில சமயங்களில் ஹெர் மெகிதோன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த எபிரே வார்த்தைக்கு மெகிதோன்ங்கிறது மலை, ஒரு மலை. ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சில ராஜாக்களை என்ன செஞ்சுருக்காங்கன்னா அங்கே தான் போய் கொண்டு இருக்கிறாங்க. சில இடத்துல ஒளிஞ்சு ஓடக்கூடிய இடம் அந்த மலைகள். அந்த மலைகளுக்கு மத்தியில் இந்த சூழ்நிலையில் மத்தியில் சில போர்களை பற்றி பைபிள் என்ன சொல்லுது, இந்த போர்களை பற்றி என்ன செய்யுது, பைபிள் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். ஆனால் அர்மெகதோன் என்பது பழங்கால மெகிதோ பகுதியை குறிக்க முடியாது. ஏனென்றால் அங்கே எந்த பெரிய மலையும் இல்லை. அதோடு அதற்கு பக்கத்தில் உள்ள இஸ்ரேல் பள்ளத்தாக்கு முழுவதையும் சேர்த்தால் கூட கடவுளுடைய எதிரிகள் எல்லாரும் கூடி வருவதற்கு இடம் போதாது. அதனால் அர்மகதோன் என்பது உலகம் முழுவதும் இருக்கும் அரசியல் சக்திகள் கடவுளுடைய அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்று திரண்டு வரும் சூழ்நிலையை குறிக்கிறது. அப்போது எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவுக்கு வரும். அந்த முடிவு தான் என்ன ஆகுதுன்னா அர்மகதோன் யுத்தத்தை மாறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அர்மகதோன் எப்படி இருக்கும் வாசிப்போம். அர்மகதோன் போர் எப்படி இருக்கும்? கடவுள் தன்னுடைய சக்தியை எப்படி பயன்படுத்துவார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் முன்பு அவர் பயன்படுத்திய ஆயுதங்களையே அர்மகதோனிலும் பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது ஆலங்கட்டி, நிலநடுக்கம், பலத்த மழை, நெருப்பு, கந்தகம், மின்னல், நோய் போன்றவற்றை அவர் பயன்படுத்தலாம். அர்மகதோனில் அவருடைய எதிரிகளில் சிலராவது குழப்பத்தில் ஒருவரையொருவர் கொன்று போடலாம். ஆனாலும் கடவுள்தான் அவர்களுக்கு எதிராக போர் செய்கிறார் என்பதை அவர்கள் கடைசியில் புரிந்து கொள்வார்கள். இப்போ இந்த அர்மகதோன் யுத்தத்தில் எல்லாரும் யுத்தத்தை அவங்க ஆயத்தம் பண்ணி வரும்போது அப்போ இஸ்ரேலுக்கு எதிராக எல்லா நாடும் கூட்டப்படும் இருக்குது. இப்போ என்ன நடக்குது? இப்போ நடக்குது, கூட்டப்பட்டிருக்குதா?
கூட்டப்பட்டிருக்குதா? சரி, நம்ம கடைசியில் பார்க்கலாம். 60 அவருடைய எதிரிகளின் சிலராவது குழப்பத்தில் ஒருவரை ஒருவர் கொன்று. எங்கே நடந்து தெரியுமா? கிதியோனும் இதே பள்ளத்தாக்கில் தான் வராரு. எந்த மெகதோன் பள்ளத்தாக்கில் தான் வராரு. கிதியோன் கொஞ்சம் கூட்டத்தை தான் வச்சுருந்தார், ஆனால் எதிரிகள் நிறைய கூட்டம் இருந்தது. ஆனால் கிதியோனோடு சேர்ந்து ஒரு சத்தம் வந்துச்சு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. எத்தனை இடத்துல வாசித்திருக்கோம்? கர்த்தருடைய சத்தம் எப்படிப்பட்டது? சங்கீதம் 83 நீ வாசித்தீங்கன்னா அந்த வேர்டு வந்துக்கிட்டே இருக்கும். அவருடைய சத்தம் பெண்மான்களை ஈன செய்து அக்கினி என்ன செய்யுமா? உண்டு போகும். அப்போது கர்த்தருடைய சத்தம் அன்னைக்கு கிதியோனோடு இருந்தது. அதுபோல் அந்த இடத்துல என்ன செய்யும் அப்படின்னா, அதெல்லாம் போட்டுக்கணும், ஒருவரை ஒருவர் அவங்களே வெட்டிட்டு என்ன செஞ்சுருவாங்களாம். அப்போது யார் அடிக்கிறான்னு அவங்களுக்கே தெரியாது. ஆனால் இஸ்ரவேல் மீண்டும் மற்ற எல்லாம் என்னது? அப்போ தான் தேவன் இதில் உதவி செய்கிறாருங்கிறதை மற்ற நாடுகள் அறிந்து கொள்ளும்படியாக என்ன செய்யுதுன்னா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அப்படின்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நாடு இல்லையா? முக்கியமான ஒரு நாடு தானே. அப்போது இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகமும் இந்த சின்ன ஒரு நாட்டை திரும்பி பார்க்குற அளவுக்கு, அதாவது சுமார் 80 வருஷம் இந்த உள்கட்டத்தில் திரும்பி பார்க்கும்படியாக வைத்திருக்கிற ஒரே நாடு அப்படின்னா இஸ்ரேல். இதனுடைய வளர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா, இராணுவத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதன்மையாக இருக்குது. இராணுவத்தினுடைய வல்லமைகள் இன்றைக்கி என்னென்னா, இந்த இராணுவத்தை கண்டு இன்றைக்கி எல்லாருமே இன்றைக்கி என்னது பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன செஞ்சுருக்குது. இன்றைக்கி அந்த இராணுவம் பலமாக இன்றைக்கி வாழ்க்கப்பட்டிருக்கு. அதே போல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விஞ்ஞானிகள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய விஞ்ஞானிகளே டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பாங்க. அந்த விஞ்ஞானி இன்றைக்கி இஸ்ரேலில் போய் ஒரு படிக்கணுன்னா கூட அவ்வளோ ஒரு இன்றைக்கி அவ்வளோ ஹாப்பியாக தான் இன்றைக்கி என்ன செய்வாங்கன்னா போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஞ்ஞானிகள் அங்கே பெரிய இருக்கிற இடங்கள். ரெண்டாவது நீங்கள் விவசாயத்தை எடுத்துக்கிட்டால் கூட இந்த விவசாயமும் நம்பர் 1 இருக்கிறது அங்கே தான். இந்த விவசாயத்தை என்ன செய்கிறாங்கன்னா அவங்க பூரா தொழில்நுட்பத்திலே என்ன செஞ்சுறாங்கன்னா விவசாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் பல ஏக்கர்கள் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஏக்கர்களை மொத்தமாகவே என்ன செஞ்சிருவாங்க, ஒரே ஆள் ஆப்ரேட் பண்ணி எல்லாத்தையுமே என்ன செஞ்சிருவார், முடிக்கக்கூடிய இடம். அதே போல் இன்றைக்கி பழங்களாக இருந்தாலும் சரி, காய்கறியாக இருந்தாலும் சரி, முதன்மையான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம்னா அப்படின்னா அது இஸ்ரேல். அப்போது இந்த இஸ்ரேல் அப்படின்னு எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு இடம். ஆனால் இந்த இஸ்ரேல் ஏன் இன்னும் கடவுளோடு யுத்தம் பண்ணுறாங்க? ஏன் இன்னும் கடவுளோடு யுத்தம் பண்ணுறாங்க? இஸ் என்றால் என்னது? மக்கள். ரா என்றால் போராட்டம், ஏல் என்றால் தேவன். இந்த இஸ்ரேல் மக்கள் என்ன செய்கிறாங்க? கடவுளோடு தேவனோடு இன்றைக்கும் போராடுறது. இது திருவள்ளியத்தில் பார்த்தீங்கன்னா மல்யுத்தம் பண்ணுறதுன்னு அது. போராட்டம் என்னது? மல்யுத்தம் எப்படி 2 பேர் என்ன செய்வாங்க, போராடிட்டு இருப்பாங்க. அப்படி போராடி கொண்டு இருக்கிற இன்றைக்கு ஒரு நாடு இஸ்ரேல். இப்போது இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்றைக்கி அறிவியல் விஞ்ஞானிங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்பர்ட் எல்ஸ்டீன் ஒருத்தர் இருக்கார். இவர் கடந்த நாட்களில் நல்ல ஒரு அறிவியலில் நல்ல விஞ்ஞானத்தில் வந்தவர். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஹால் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லும் பொருளாத மேதை. அதுக்கடுத்தால பார்த்தீங்க அப்படின்னா சிக்மன் ஃப்ராய்டு அப்படின்னு உளவியல் அறிஞர்னு போட்டிருக்கும். இந்த உளவியல் அறிஞர். அதுக்கடுத்தால பார்த்தீங்கன்னா அணு ஆராய்ச்சி நிபுணர் நில் பார்க் அப்படின்னு இவங்க எல்லாமே ஆதி நாட்கள்லேருந்து பல விஞ்ஞானங்களை அவங்க உருவாக்குனவங்க. அடுத்தால பார்த்தீங்கன்னா இது நல்லா உங்களுக்கு தெரியும், மார்க்கு சிக்கர்பர்க். இது யார் தெரியுமா? யார்? ஃபேஸ்புக்கை உண்டாக்குனவர். கடைசியாக இப்போ ரீசனாக கொண்டு வர இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அறிவியலில் மட்டும் 220 நோபல் பரிசு பெற்றிருக்கிறாங்க. அறிவியலில் மட்டும். இந்தியா எத்தனை பரிசு பெற்றிருக்கு அறிவியலில்? அது தமிழ்நாட்டுக்காரர் தான். யார்? சர்தார் இல்லை, சர்வி ராமன். சர் சி வி ராமன்ங்கிறது என்ன செய்யாருன்னா ஒரு அறிவியல் விஞ்ஞர் பெற்றிருக்கிறார். இப்போது இந்த அர்மகதோன் யுத்தம் பார்த்திங்கன்னா இது ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ இந்த கேள்விக்கு மத்தியில் தான் நம்ம என்ன செய்கிறோம், இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கோம். இப்போ நடக்கிற பிரச்சனை மறுபடியும் ஓண்டுகிட்டு இருக்குது. இப்போ 15 நாள் கொடுத்துருக்காங்க. இந்த 15 நாளுக்கு என்ன செய்கிறாங்கன்னா போட்ட ஒப்பந்தம் என்ன செய்யலை, மறுபடியும் மாறல. அப்போ சரியான ஒப்பந்தம் போட்டாங்களா அப்படின்னா இல்லை. இந்த 15 நாளில் அடுத்தால என்ன நடக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. ஏன் அப்படின்னா இது நம்முடைய ஆண்டவர் கடைசியாக ஒரு யுத்தத்தை ஆயத்தம் பண்ணிருக்கிறார். அந்த யுத்தம் என்ன செய்யணும், அந்த பூமியில் நடக்கணும். அதுக்காக நம்ம என்ன செய்யணும்?
ப்ரேயர் பண்ணால் தான் நம்ம வாஞ்சிக்க முடியும். ப்ரேயரே பண்ணலாம் நமக்கு அதில் வாஞ்ச இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? இஸ்ரேலுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க? விண்ணப்பம் பண்ணுங்க சொன்னாரா இல்லையா? அப்போது அப்படின்னா நம்ம அந்த அர்மகதோன் யுத்தத்துக்கு நாமும் ஒரு உருவனாக இருக்கிறோம். இதை நீங்கள் வெளியே போய் சொன்னீங்கன்னா உங்களை கொண்டு விடுவாங்க. ஏன்னா வேதமானவர்கள் விட்டு நீங்கள் எங்கே போய் சொன்னாலும் சரி உங்களை ஒரு குறி வச்சுருவாங்க. என்னஞ்சிருவாங்க? இவங்கெல்லாம் பொல்லாத ஒரு கூட்டம் அப்படின்னு முத்திரைக்கு. ஏன்னா கிளியராக கண்டுபிடிப்பாங்க. நீங்கள் வேறு ஒன்றும் வேண்டாம், பாபிலோன் மட்டும் இல்லை, புறஜாதி அதாவது விக்கிரத்தை வணங்குற மக்கள்கிட்ட மத்தியில் கூட நீங்கள் உங்களுடைய கேரக்டரை நாங்கள் இப்படி தான் தேவனை ஆராதிக்கிறோம் ஒரு முறைமையை சொல்லிட்டாலே உங்களுக்கு மேலே ஒரு வித்தியாசம் வந்துடும். உங்களை வேறு கண்ணோட்டம் தான் என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. சரியா? அப்போது இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாருன்னா அருமோதவன் என்ன செய்கிறாரு? ஸ்டார்ட் பண்ணுறாரு. வாசிக்கலாம். வெளிப்படுதல் 19:2. வெளிப்படுத்துதல் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகா வேசிக்கு அவர் நியாயத்தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரரின் இரத்தத்திற்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகா வேசிக்கு யாரும் தெரியலையா? யார்? போப் மார்க்கம். சத்தியத்தை கெடுத்தவர்கள் தான் வேசி மார்க்கம். நல்லா புரிஞ்சுக்கணும். சத்தியத்தை, உண்மையான சத்தியத்தை வெளியீடாக யாராக இருந்தாலும் சரி அவர் என்னமா வேசி மார்க்கமாக இருக்கிறாங்க. அது நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரன் இரத்தத்திற்காக, இந்த சத்தியத்திற்காக போராடுறவங்க என்ன செய்கிறாங்கன்னா ரத்தம் சிந்துறாங்க. அந்த ரத்தம் சிந்துற அவர்கள் பழி வாங்க அவர்களுக்காக யார் செய்கிறா? அர்மகதோன் யுத்தத்தை என்ன செய்கிறாருன்னா ஸ்டார்ட் பண்ணுறார். அப்போது தேவனுடைய பிள்ளைகளை என்ன செய்கிறாங்கன்னா அவங்கள ரத்தம் சிந்துற அளவுக்கு இன்றைக்கி என்ன செய்கிறாங்க? பதிவிருக்கிறாங்க. அவர்களுக்கு மோசமான ஒரு நோக்கம் அவங்க மேலே வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால சத்தியத்தை பரம்ப விடாதபடி சத்தியத்தை தடுக்கிறவர்கள் இந்த யாராக இருந்தாலும் ஆண்டவரோட ஒரு சொல்கிறார் இல்லையா? நீங்கள் போய் இந்த சத்தியத்தை சொல்லுங்கள். அங்கே உங்கள் ஒருவர் உங்களை என்ன செய்யுங்கன்னா உங்களை புறம்பே தள்ளினால் என்ன செய்யுங்க? தூசியை தட்டிட்டு போயிடுங்க. தூசியை நான் எங்கே எப்போ பார்ப்பேன்னா சோதோம் குமோரா அவங்களுடைய நியாய தீர்ப்பு இருக்கு இல்லையா? அந்த நியாய தீர்ப்பின்படி இந்த பூமியை நியாய தீர்ப்புன்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? சோதோம் குமோரா எப்படி அழிக்கப்பட்டுச்சோ அந்த பட்டணம் அப்படி அழிக்கப்படும்னு சொல்லப்பட்டு அந்த இடம் அழிக்கப்படும். அப்போது அப்படிப்பட்ட இன்றைக்கி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சத்தியத்திற்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு லக்கு இருக்குது. அந்த லக்கு என்ன அப்படின்னா அந்த லக்குக்கு முன்னாடி நடக்கக்கூடிய சம்பவம் தான் அன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த லக்குக்கு முன்னாடி என்ன நடக்குது, இந்த அர்மகதோன் என்ன நடக்குங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது சோதம் குமரா பட்டணம்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா அந்த சோதம் பட்டணத்தில் தப்பி வெளியே வராங்க கொஞ்சம் பேர். அதுக்கு அடுத்த முன்னாடி பார்த்தீங்கன்னா அதாவது தண்ணீர்னால் அழிச்சார் இல்லையா? அப்போ எத்தனை பேர் வெளியே வந்தாங்க? 8 பேர் மாத்திரம் வெளியே வந்தாங்க. இவர்களை ஏன் வெளியே எடுத்தார்னா தேவன் தெரிந்து கொண்டவர்களை என்ன செய்கிறாருன்னா விலைக்கு என்ன செய்கிறாருன்னா இருக்கிறாரு. இப்போது 2 பேதர் பேதர் என்ன சொல்கிறார்? வாசிக்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி சோதோம் குமாரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து ஒரு திருஷ்டாந்தமாக வச்சிருக்கிறார். திருஷ்டாந்தம்னா என்னதுன்னா ஞாபகமாக இருக்கக்கூடிய குறி தான் திருஷ்டாந்தம். இப்போது அவபக்தி நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரயத்தை உண்டு பண்ணி அவபக்தியாக இருந்தாங்க அவங்க, அதனால் ஜலப்பிரயத்தை கொண்டு வந்தார். சோதோம் குமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கணைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடக்கிறவர்களுக்கு. அப்போது பின்ன உள்ள காலங்களில் அவபக்தினா என்னது? சோதோம் குமோரான்னா என்னது? அங்கே என்ன நடந்தது? முதலாம் உலகத்தில் என்ன நடந்தது? நல்லா புரிஞ்சுக்கிடணும். அதில் முக்கியமான இருக்குது. அதாவது தேவன் என்ன சொன்னார் அதை செய்யலை. ஆணோட ஆண், பெண்ணோட பெண், ரேபோட இன்னைக்கு பண்ணுறாங்க தெரியுமா? ரேபோட என்ன செய்கிறாங்கன்னா திருமணம் பண்ணிக்கிடுறாங்க. இப்படியெல்லாம் நடக்கக்கூடியது தேவன் என்ன செய்யணும் ஒரு அருவருக்கக்கூடிய காரியம். அப்போது இன்றைக்கி திருமணம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு என்ன செய்கிறாங்கன்னா ரேபோ வாங்கி என்ன செய்கிறாங்க கல்யாணம் கட்டி அது எல்லா வேலையும் என்ன செய்யும் நம்ம உதவி வேலை எல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு வந்துச்சு. அப்போ இப்படிப்பட்ட காலத்தில் தேவன் இந்த பூமியை வைக்கணுமா? இந்த பூமியை வைக்கணுமா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி இல்லையா? அப்போது இது என்ன சொல்கிறாருன்னா வெளிப்படுத்தல ஒரு வசனம் இருக்குது, வாசிக்கலாம்.
வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 15-16. வெளிப்படுத்துதல் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல். இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாத படிக்கு விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகதோன் எண்ணப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். அதாவது இப்போ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் பூமியில் நடக்குது. நமக்கு என்ன சொல்றார் பாருங்க, வெளிப்படுத்தல் 15-16. இதோ திருடனை போல வருகிறேன். அவர் வந்துட்டாரா இல்லையா? வந்தாச்சுன்னா நமக்கு இந்த அதாவது டோன்ட் வரி தானே. டோன்ட் வரின்னா என்னது? பிரச்சனை இல்லை. அவர் செய்ய வேண்டியது என்ன செய்யட்டும்? செய்யட்டும். அதாவது சொல்கிறாரு, நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு. இப்போ ஒரு குரூப்பு நிர்வாணமாக தான் இருக்குது, அவங்களோட என்ன செஞ்சுறாங்க? ஒட்டாதீங்க. தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். இன்றைக்கி ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு தான் தந்திருக்கிறாரு. நீங்கள் அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டாயா இப்படி கேட்டிருக்கிறாங்க. வஸ்திரம் கிடைச்சிதா? உடன்படிக்கைன்னு ஒன்று போடாமல் வஸ்திரம் கிடைக்காது. தேவனுடைய திட்டத்தை குறித்து தெரியாமல் வஸ்திரம் கிடைக்காது. அப்போது இது எல்லாமே எனக்கு என்னென்னா நம்ம பெற்றிருக்கிறோம். அப்பொழுது எபிரேய பாஷையிலே அருமுகதோன் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தார். இதுதான் முடிவு. அப்போது அருமுகதோன் இடத்துல இணைஞ்சார்னா கூட்டி சேர்க்கக்கூடிய நாளை நாம் எதிர்பார்க்குறோம். அதான் சொல்கிறார், அவன் நாட்களில் எகிப்து ராஜாவாகிய பார்வோன் நேகோ அசிரிய ராஜாவுக்கு விரோதமாக ஐப்ராத் நதிக்கு போகிற போது ராஜாவாகிய யோசியா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். பார்வோன் நேகோ அதாவது அவனை மெகிதோவிலே கண்டபோது அவனை கொண்டு போட்டான். அப்போ அது ஒரு பள்ளத்தாக்கு, அது ஒரு இடம், அதாவது மலைகள் சூழ்ந்த இடம். அந்த இடத்துல அதுக்கு பேரே மெகிதோ தான். அந்த மெகிதோங்கிற இடத்துல என்ன செய்கிறான்? அவரை கொண்டு போட்டான். சார், இப்போது இதே இது என்ன பார்த்தீங்கன்னா சங்கீதத்தில் நமக்கு ஒரு இதை வச்சிருக்கிறார். அதாவது வாசிக்கலாம், சங்கீதம் 29ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் முதல். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறார். இதெல்லாம் அர்மோதன் யுத்தத்தில் அவருடைய உக்கிரத்தை அவர் காமிக்கிறது. அதான் சொல்லுது, தண்ணீர் மேல் தொனிக்கிறதாம். தண்ணீர் மேல்னா ஜனங்கள், அவங்க ஒவ்வொரு ஜனங்கள் கூட இராதபடி நிர்மூலமாக்கும்படியாக முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர் மேலே இருக்கிறார். எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு உள்ள விஞ்ஞானி அறிவு எல்லாமே என்ன இருக்குன்னா அவருக்கு மேலே நான் இருக்கிறோன்னு சிந்தனையில் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அதுக்கு மேலே இருக்கிறாருங்கிறத மறந்துட்டாங்க. இப்போ அதான் சொல்கிறாரு, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. அந்த வல்லமைக்கு முன்பாக, அந்த மகத்துவத்துக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது. அதான் கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கும். அப்போ லிபனோனின் கேதுருகளையும் முறிக்கிறார். லிபனோன் என்ன தெரியுமா? லிபனோன் எந்த நாடு? லெபனான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது அந்த நாட்களில் பழைய ஏற்பாடு லிபனோன். அங்கே தான் அந்த மலைகள் அதிகமாக உண்டு. அதில் தான் உயரமான மரங்கள் கொடுத்துருக்கார். அதான் கேதுரு மரங்களை முறிக்கிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளந்து போகுமா. அணுகுண்டுகளில் மக்கள் புஷ்பமானாலும் இவர் என்ன செய்யிட்டு இருப்பார்? பிளந்து போயிட்டு இருப்பார். கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தருடைய காதேஸ் வனாந்திரத்திலே அதிர பண்ணுகிறார். அப்போது அந்த கர்த்தருடைய சத்தம் இப்படிப்பட்ட நாட்களில் என்ன செய்யுமா? வல்லமையாய் தொனிக்கும். யாருக்கு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த யுத்தம் பண்ணுறாரு. அந்த யுத்தத்தில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, இந்த புக் ஆஃப் த ரெவலேஷன், அதாவது வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நடக்கும். இப்படிப்பட்ட சம்பவம் நினைத்தாதான், அது முடிந்த பிறகு தான் எது நடக்கும் அப்படின்னா ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகும். சரியா? அப்போது இன்றைக்கி ராஜ்யம் வந்துட்டு ஆனால் என்ன செய்யலை? வெளிப்படலை. அப்போது வெளிப்படணும் அப்படின்னா கண்களுக்கு தெரியாத ராஜ்யத்துக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். கண்களுக்கு தெரியக்கூடிய ராஜ்யம் என்ன வரல? அப்போது ஒட்டுமொத்த ஜனங்களுக்கும் தெரியக்கூடிய ராஜ்யம் வெளிப்படுவதற்கு தான் என்ன செய்கிறார். சரி, இப்போ இவ்வளோ சம்பவத்தை பார்த்துட்டோம். இனி நடக்கக்கூடிய சம்பவம், அதாவது இன்றைக்கு நடக்கக்கூடிய ஈரான் இஸ்ரேல் சம்பவம், இது ஸ்டார்ட்டா? ஏதாவது அறிகுறி இருக்கா? இல்லையா? ரொம்ப துல்லியமாக சொல்கிறீங்களே.
சரி பார்ப்போம். இப்போ என்னென்னா, இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது மறுபடியும் மூண்டுக்கிட்டு இருக்குது. இஸ்ரேல் இதுக்குள்ளே நிறைய காரியங்கள் செஞ்சிருக்கு. நம்ம நினைப்போம் உலகம் ஒட்டுமொத்தம் உலகம் என்ன நினைக்க தெரியுமா? இஸ்ரேல் ஏதோ வாங்கிட்டு இருக்கிறாங்க போல் நினச்சிட்டு இருக்குது. இஸ்ரேல் இந்த நாட்களில் என்னென்ன செய்திருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது ஈரான்கிற பார்த்திங்கன்னா, அதாவது அங்கே பார்த்திங்கன்னா டக்கரான், அந்த இங்கே டெல்லவி, இவ்வளோ தூரம் பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் மேலோடி தான் வர வேண்டி இருக்குது. அல்லைன்னா சுற்றி வரணும், சமுத்திரத்தில் என்ன செய்யணும், சுற்றி வரணும். இப்போது இன்றைக்கி நடந்துகிட்ருக்க பிரச்சனை இந்த இடத்துக்கு தான் என்ன இருக்குல்ல, இந்த கேப்பில் தான் பிரச்சனை நடந்துட்டு, இந்த கப்பலில் தான் கப்பல் வர வேண்டி இருக்குது, அதில் தான் பிளாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போது இந்த பிரச்சனையில் யார் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக நவுட்டிகிட்டு இருக்கா தெரியுமா? இப்போ பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனம், அதாவது 1946 பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை புள்ளி இருக்கு இல்லையா, இந்த வெள்ளை புள்ளி இவ்வளோ தான் இஸ்ரேல் உள்ளே இருந்தாங்க. மொத்தம் இருந்த எவ்வளவு 1946 இவ்வளவு தான் என்ன செய்கிறாங்கன்னா உள்ளே இருந்தாங்க, குடியேறினது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1947 ஒரே வருஷத்தில், அதாவது ஒரு யுத்தம் வந்துச்சு. எகிப்து தலைமையில், துருக்கி தலைமையில் எல்லா நாடும் கூடி வந்து என்ன செஞ்சாங்கன்னா இஸ்ரேலை அழிக்க வந்தாங்க. எப்போல்லாம் சண்டை வருதோ நாடு விரிஞ்சிக்கிட்டே போகும். எப்படி எப்போல்லாம் சண்டை வருதோ நாடு விரிஞ்சிக்கிட்டே தான் போகும், ஆனால் என்ன செய்யாது, குறையாது. அப்போது தேவன் இதர் என்ன செய்கிறாருன்னா, இஸ்ரேலோடு இருந்து என்ன செய்கிறாருன்னா சில ரகசியங்களை செய்து கொண்டு இருக்கிறாருங்கிறத நம்ம என்ன செய்யணும், நினைவு கூறணும். 1967 பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது எவ்வளவோ இடங்களை பிடிச்சாச்சு. இங்கே காசா மட்டும்தான் இருக்குது, லெபனானு கூட வந்தாச்சு. இனி இது சீரியா, இப்போ சீரியாவை பிடிச்சி உள்ளே வர்றாரு. இப்போது இங்கே என்னென்னா, இது வெஸ்ட் பேங்க், இந்த வெஸ்ட் பேங்கும் அவங்க கைக்குள்ளே தான் இருக்குது. யார் கைக்குள்ளே? இஸ்ரேல் கைக்குள்ளே தான் இருக்குது. இப்படிப்பட்ட இடத்த இப்போ காசாவை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் என்னது பிடிச்சிருந்து. ஏன்னா காசாவை ஏற்கனவே 2-3 பிடிச்சி திருப்பி கொடுத்துருக்குறாங்க. திருப்பி அதுதான் கொடுத்தது தான். இப்போது முழுமையாக பிடிச்சாச்சு. அடுத்தல பார்த்தீங்கன்னா 2012 பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஓரளவு பிடிச்சாச்சு. அந்த பச்சையெல்லாம் மறைஞ்சி என்னது வெள்ளை வந்தாச்சு. இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது ஒரு ஓமையா ஆண்டவர் சொல்கிறார். வாசிக்கலாம். லூக்கா 21:29 முதல். அஞ்சியும் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். அத்திமரத்தையும் மற்றெல்லா மரங்களையும் பாருங்கள், அவைகள் தளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாய் சென்று அறிகிறீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் சென்று அறியுங்கள். இப்போது என்ன சொல்கிறாருன்னா, அவர்கள் தளிர்க்கிறதையும் நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாயிட்டு. யார் தளிர்த்திருக்கிறா? இஸ்ரேல் தளிர்த்திருக்குது. நம்ம நினைக்கிறோம் இது மட்டும்தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு. எவ்வளோ இடம் பிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று அப்படின்னா அந்த நாட்கள் சொல்லப்பட்ட வார்த்தை. இப்போ என்னது, தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது. இப்போ தேவனுடைய ராஜ்யம் வந்துட்டு நமக்கு அறிங்க. இப்போ நம்ம முழுமையாக அறிஞ்சிட்ருக்குறோம். இப்போது இந்த சமயத்தில் என்ன செய்கிறாருன்னா, ஈரான் இஸ்ரேலருடைய போர் எதற்காக இவ்வளவு வரணும்? ஈரான்கிட்ட இவ்வளவு ஏவுகணைகள் இருக்குமா அப்படின்னு தெரியுமா? தெரிஞ்சுதான், அவங்க தெரிஞ்சுதான் பண்ணுறாங்க. அதாவது எல்லோருக்கும் ஒரு கேள்வி வந்துட்டு, இது 3ஆம் உலக போராக இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போது இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மேசியாவை எதிர்பார்க்குற ஒரு சூழ்நிலையாக இருக்குமா? அவங்க மேசியாவை எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா மேசியா என்ன அவங்க எதிர்பார்க்கலை, கிறிஸ்துவை மேசியாண்டு ஏற்றுக்கொள்ளலை. இப்போது வேதாகம தீர்க்க தரிசனம் அதற்கு முன்பாக இப்படிப்பட்ட சண்டைகள் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? அப்போ அதை பார்த்து விட்டு தான் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஈரான் அப்படிங்கன்னா அது எந்த நாடு? மெசொப்பொத்தேமியாவா? பார்சியம்மா? வேற? பாபிலோனா? சரி, இந்த ஈரானுக்கு முன்னாடி ஒரு பேர் தெரியுமா? என்ன தெரியுமா? அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா பார்சியம் அதாவது ஒரு 3500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை நீங்கள் சொல்கிறீங்க. சரி, பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிழக்கும் மேற்கும் ஒரு கோட்டை சுவருக்கு நடுவே இருக்குது. அதாவது ஐரோப்பியாவுக்கும் ஆசியாவுக்கும் சென்ட்ரலில் இருக்கிறது தான் ஈரான். சரியா? ஆசியாவையும் ஐரோப்பியும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம் என்று கூட சொல்லலாம். எகிப்து நாகரிகம் அழிந்து ரோமானியம் ஒழிந்து போனது. அதனால் 5000 வருடம், அதாவது தன் நம்பிக்கை இழக்காமல் இனம் அழியாமல் இருக்கக்கூடிய ஒரே இது என்னென்னா ஈரான். இவங்களுக்கு இன்றைக்கி வர
அவங்க வந்து அரபு மொழி பேச மாட்டாங்க. என்ன மொழி பேசுவாங்கன்னா பார்சி தான் பேசுவாங்க. சரியா? சரி, சுமார் 3500 அதாவது கிபி 1500 வருடத்துக்கு முன்பு இது பேர் என்ன அப்படின்னா ஏலாம் அப்படின்னு பேர் இருந்தது. சரியா? ஏலாம்ங்கிறோட பேர் இருந்தது. இந்த நாட்களிலே சூசான் அரண்மனை கேள்விப்பட்டீங்களா? இந்த சூசான் அரண்மனையில் பார்க்கும்போது இது வந்து அந்த சூசான் அரண்மனையிலேருந்து அது பிரமாண்டமாக உலகத்திலே பேர் வாங்கினது. கிபி 1500 வரை இவர்கள் இயக்கங்களை வணங்கி வந்தார்கள். அதாவது இயற்கையை மட்டும்தான் வணங்கினாங்க. அதுக்கு பிற்பாடு தான் என்ன செஞ்சாங்கன்னா, அதாவது அரபியர்கள் வந்து அவர்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னா சில இதை கொடுத்தாங்க. இப்போது இதில் இந்த காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா கிபி 500 அதாவது கிபி 550 சைரஸ் என்னும் கோரேஸ் உருவாகினார். கோரேஸ் தெரியலையா? அந்த கோரேஸ் உருவாகிறாரு. இப்போது இந்த கோரேஸ் வந்து ஒரு நிமிஷம் அதாவது கோரேஸ் உருவாகிறார். இந்த கோரேஸ் நமக்கு தெரியும். அதாவது இவருடைய பேர் என்ன அப்படின்னா ஸ்பைரோஸ் என்று தெரியும். அதாவது அலெக்சாண்டர் நெப்போலியன் அதை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்களில் இவங்க வந்து அழியப்பட்டாங்க. யார்? பார்சிகத்தை அழிக்கப்பட்டாங்க. மற்ற மன்னர்கள் சிறைப்பிடித்தது பார்க்கலாம். அதாவது இவங்க என்னென்னா இவருடைய கோயில்கள்லாம் பார்த்து என்ன செய்யணும்னா அலெக்சாண்டரை என்ன செஞ்சாங்கன்னா வியர்ப்புக்கத்தகான ஒரு வியத்துட்டாராம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கலாச்சாரத்தில் நல்லா இருந்தவங்க தான் இந்த பார்சி. இப்போது டேரியஸ்ன்னு ஒருத்தர் வந்தார். டேரியஸ்ன்னு என்ன அப்படின்னா தரியு வந்தார். இவர் சிந்து முதல் ஐரோப்பா வர என்ன செய்கிறாருன்னா 2500 கிலோமீட்டர் வரை என்ன செய்யறாருன்னா அவர் பிடிச்சிட்டார் தரியு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் எல்லா அதாவது இடங்களுக்கும் ராயல் ரோடுன்னு உருவாக்குனவரே யார் அப்படின்னா அந்த தரியு தான். கிரேக்கர்கள் அவருக்குள்ளே அடித்து வரும் சண்டைகளில் கூட கிரேக்கர்களுக்கு புத்தி சொல்லி இணைஞ்சிருக்காங்கன்னா ஞானத்தை கொடுத்தக்கூடிய அந்த நாட்களில் இருந்திருக்கிறாங்க. இதை மாவீரன் அலெக்சாண்டர் அதாவது பெரிய தலைவரான பெர்சி போலீஸ் இயங்கக்கூடிய அந்த இடத்தை என்ன செய்யணும் கைப்பற்றாரு. கைப்பற்றி பிற்காலத்தில் அரபியர்கள் உள்ளே வந்து எகிப்து ஈராக் என்ற நாடுகளில் அரபு மொழியாக மாற்றப்பட்டது. ஈரான் மட்டும் நாங்கள் அரபியர்கள் இல்லை, நாங்கள் பெர்சியர்கள் என்று நிமிர்ந்து என்ன செய்கிறாங்க இன்னைக்கு வர நிற்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த இடத்துலாம் ஒரு காலத்தில் அலெக்சாண்டர் காலத்தில் அழிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் கொஞ்சம் இருந்தது அரபியர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அரவணைத்தாங்க, அவங்க மொழியை கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த மொழி என்ன செய்யலை மார்க்கப்படலை. ஒரு காலகட்டத்தில் எருசலேமுக்கு உதவியாக இருந்த ஒரே நாடுன்னு சொன்னால் எதுனா இந்த பார்சி. ஏன் அப்போ எருசலேமுக்கு உதவியாக இருந்த நாடு இன்றைக்கி ஏன் இவ்வளோ எதிர்ப்பு கொடுக்குது? நடக்கும் இல்லையா? இப்போது நடக்க வேண்டியது கண்டிப்பாக நடக்கணும். இப்போ ஒரு கேள்விக்குறி இருக்குது. இதெல்லாம் வந்து ஏன் வந்து ஒரு நல்ல உதவி செஞ்ச நாடு எருசலேம் ஆலயம் தரியு காலத்தில் அகஸ்வேர் காலத்தில் ஆலங்கம் கட்டப்பட்டுச்சு. சுமார் 20 வருஷங்கள் என்னென்னா 50,000 பேர் அனுப்பி கொடுத்து வேலை செய்யக்கூடிய அந்த தன்மைகள் இருந்தது. இப்போது அதில் யார் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது யார் அப்படின்னா அதாவது பாபிலோன். இந்த பாபிலோன் வந்து என்ன ஆகிட்டு அப்படின்னா இது வந்து அது பாபிலோன். ரெண்டாவது இந்த பாபிலோனுக்கு சரியாக்கப்பட்டு வந்தாங்க. முதல்ல யார்? சல்மனேசர் 10 கோத்திரத்தை பிடிச்சிட்டு போயிட்டார். 2 கோத்திரத்தை யார் கொண்டு போகிறா? நேபுகாத்நேச்சார் கொண்டு போனார். இந்த நேபுகாத்நேச்சார் கொண்டு போய் என்ன செய்கிறார் அப்படின்னா அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா 70 வருஷம் சிறை பிடிச்சி வச்சுருக்கிறார். 7 வருஷம் சிறை பிடித்து வச்சு எருசலேமை தீக்கடையாக என்ன செய்கிறாரு மாற்றிவிட்டார். இப்போ அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பாபிலோனிய பேரரசாக மாறப்பட்டுச்சு. அதில் தான் என்ன அப்படின்னா இந்த சூசான் பேர் போட்டிருக்கா, இதுக்கு இங்கிலீஷில் என்னென்னா ஏலேம்னு பேர் இருக்கும், ஏலேம். அப்போது இந்த சூசான் தலைமையில் பார்த்திங்கன்னா எல்லா நாடுகளும் பிடிக்கப்பட்டிருந்தது. அதற்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஈரான் என்று பண்டைய நாடாகிய பேர் என்ன தெரியுமா? அதுக்கு பேர் தான் என்னது? பெர்சியா. அப்போ இந்த பெர்சியாவில் ஒருத்தர் வராரு, கோரேஸ். இந்த கோரேஸ் என்ன செய்கிறாருன்னா இவருடைய தலைமையில் என்னது நிறைய காரியங்கள் நல்லது செய்யப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் அதாவது பார்த்திங்கன்னா இந்த சூசான் சொல்லக்கூடிய இடத்துலேருந்து அதாவது இந்த இடத்துல இருந்து இந்த ஜுடேன்னு போட்டிருக்கா அந்த ஆலயத்தை என்ன செய்கிறாருன்னா கட்டுறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தார். அதுக்கப்புறம் என்னென்னா இந்த ஈரான் அப்படின்னா பெர்சியா அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போது இதுக்கு டிஃப்ரெண்ட் என்ன தெரியுமா? இந்த ஈரானுக்கும் அதாவது டெல்லவி அது ஈரானுடைய இந்த இஸ்ரேலுடைய தலைநகரம், அது டெஹரான். இதனுடைய டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா
1000, அதாவது மைல்னு போட்டிருக்கு. அப்போது கிலோமீட்டர் கணக்கு பார்த்தீங்கன்னா 1250 கிலோமீட்டர் வந்துடும். சுமார் இங்கேருந்து பாம்பே தூரம் வந்துடும். இவ்வளோ தூரம் இன்றைக்கி இருக்குது. இவ்வளோ தூரம் நடந்து போய் என்ன செய்கிறாங்க, ஆலயத்தை கட்டினாங்க. சரியா? சார், இப்போ இதில் வந்துன்னா கோரேஸ், தரியு எனக்கூடிய அர்த்தசாஸ்திரா அப்படின்னு 3 பேர் வராங்க. அர்த்தசாஸ்திரா யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அர்த்தசாஸ்திரான்னு சொல்லும்போது உங்களுக்கு எஸ்தர் அந்த காலகட்டத்தில் அவருடைய காலகட்டங்கள் வந்துச்சு. சரி, இப்போ இவ்வளவு காலகட்டங்களில் இஸ்ரவேலுக்கு நல்ல ஒரு உதவியாக இருந்த நாடு எப்படி மாறுச்சு? இல்லை, ஒரு குரூப்புனால அந்த நாட்கள் நம்ம வாசித்திருக்கோம், ஆனால் நமக்கு புரியாது. இப்போ இது யாருன்னு பார்க்கலாம். இது யார்? இது ஆமான். இந்த ஆமான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஆமான் பார்த்தீங்கன்னா இவ அநேக காரியங்களில் இந்த ஆமான் சீயோனியர்களை இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க திட்டத்தில் இருந்து சீயோனியர் என்ன செய்யக்கூடாது, இந்த பூமியிலே இருக்கக்கூடாதுன்னு ஒரு திட்டத்தில் இருந்தார். அப்போ ஆகாஸ்வர் ராஜா தான் என்ன செய்கிறாருன்னா ஆள்றார். சீயோனியர் மீனிங் நம்ம சீயோன் தானே, இஸ்ரேலர்கள். சார், அதாவது அவங்க மாம்ச இஸ்ரேலர்கள், நம்ம ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள். இப்போது நம்ம சீயோனியர்களே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது தான் யார்? இந்த ஆமான். வாசிக்கலாம். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆனாலும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாக கண்டது. மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் அகாஸ்வேருவின் ராஜ்யமெங்கும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். அந்த ஆமானுடைய அதாவது ராஜா என்ன செய்கிறாருன்னா யூதர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாரு, ஆலயங்கிட்ட சப்போர்ட்டாக இருக்கிறாரு, இந்த மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆனால் இந்த மொர்தெகாய் அதாவது இந்த ஆமான் என்ன செய்கிறார் பாருங்க. அதாவது மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமான் அறிவிக்கப்பட்டவதினால், மொர்தெகாய் எல்லா நாட்டுக்காரும் வராங்க, இந்த மொர்தெகாயுடைய டீம் யார் அப்படின்னு அறிந்தபோது ஆகாஸ்வேரு ராஜா எங்கும் அதான் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க அவன் என்ன செய்யணும், அந்த நாளில் வகை தேடினான். அந்த நாள்லேருந்து அவங்க திட்டம் போட்ட திட்டம்தான் யார் அப்படின்னா இந்த கமானி. அப்போது இந்த அயதுல்லா கமானி அந்த வாரிசில் தான் வர்றார். அப்போது ஆமான் பெர்சியனா, அமலோக்கியன், கரெக்ட். அந்த அமலோக்கியன் அவன் என்ன செய்கிறான், அங்கே இருக்கிறான். அப்போது முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறதுனால அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா அந்த திட்டத்தை பண்ணான். இந்த அமலேக்கியர் யார் தெரியுமா? எங்கேருந்து வந்தாங்க? முக்கியமான ஒரு சந்ததி தான், ஏசா சந்ததி. இந்த ஏசா சந்ததியில் வந்தது தான் அமலேக்கியர். அமலேக்கியருடைய சந்ததி தான் எங்கே இருந்ததுன்னா இங்கே ஆமான் என்ன செய்யறார், முக்கியமான ஒரு கவர்னர் பதவியில் அங்கே என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு. அந்த பதவியில் இருந்து அந்த நாளுக்குள்ளே சீயோனியர்களை அழிக்க வேண்டும் என்று திட்டம் பண்ணினவர். என்ன போட்டிருக்கு அப்படின்னா உச்ச தலைவர் அயதுல் கமானி என்ன போட்டிருக்குன்னா 2015 ஆண்டு 25 ஆண்டுகளில் இஸ்ரவேல் இருக்காது. என்ன போட்டிருக்காரு, 25 வருஷத்தில் இஸ்ரவேல் இருக்காது அப்படின்னு போட்டார். இன்னைக்கு அவர் இருக்காரா? அதாவது ஆவிக்குரிய இஸ்ரவேலாக இருந்தாலும் சரி, மாம்ச இஸ்ரவேலாக இருந்தாலும் சரி, உங்கள் மேலே ஒரு துரும்பு கூட போட தேவனை அனுமதிக்க மாட்டார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். அன்றைக்கு ஆகாஸ்வேரு ராஜா என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் தேவன் உண்மை உள்ள தேவன் சொன்னாரா இல்லையா? அந்த தேவனுக்கு நீங்கள் ஆலயத்தை கட்டுங்க, என்ன வேணாலும் நான் தரேன், எத்தனை ஆட்கள் வேணாலும் தரேன். அப்போது எல்லா எதிர்ப்புகள் மத்தியிலும் கூட அன்றைக்கு ஆலயத்தை கட்டினாங்க அந்த நாட்களில். ஆனால் ஒரு சிறு குறிப்புகள் என்ன செஞ்சுட்டுனா இன்றைக்கும் என்ன செய்கிறாருன்னா ஒரு எதிர்ப்பு தான் இருக்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாருன்னா இஸ்ரேல் இருக்காதுன்னு சொல்லி கூறினார். இச்செயலை அவர் 2023 வரை திரும்ப சொல்லிகிட்டு இருந்தார். 2023 வரை திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதனை தெய்வீக வாக்காகவும் நீண்ட கால கொள்கையாகவும் என்ன செய்ய கருதிக்கிட்டு இருந்தவங்க தான் இந்த ஈரான். அப்போது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதற்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார். யார்? ஜனாதிபதி அகமதினிஜாத். அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா அவர் ஒரு திட்டத்தை அதனால் பேசிகிட்டு இருக்கிறாரு. மக்கள் விருப்பத்தினாலும் கடவுளின் விரைவில் அழிக்கப்படும், சீயோனியர்கள் ஆட்சி என்ன செய்யுமா, கடவுள் விருப்பத்திலே அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது இந்த நாட்களில்
ஒரு தீர்க்க தரிசனம் சங்கீதக்காரர் எழுதி வச்சிருக்கார். வாசிக்கலாம். சங்கீதம் 83:4. 83ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். அவர்கள் இனி ஒரு ஜாதியாய் இராமல் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள். இங்கே பாருங்க, ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. அவர்கள் இனி ஒரு ஜாதியாக இராமலும். ஒரு ஜாதினால யாரும் குறிக்க தெரியுமா? இஸ்ரேல் தான் குறிக்கும். மற்ற எல்லா ஜாதியும் ஒரு ஜாதி, அது ஒரே ஜாதி. ஒரு ஜாதியாக இராமலும் இஸ்ரேல் பேர் இனி நினைக்கப்படாமலும், ஒரு பேரே இணைக்கப்படாமல் போவதற்காக அவர்கள் அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்பார்கள். அப்போது சங்கீதக்காரன் ஏற்கனவே திட்டம் என்ன செய்கிறாருன்னா எழுதி வைக்கிறார். என்ன திட்டம் எழுதி வைக்கிறாருன்னா, இப்படி நடக்கும், இப்படி வருவாங்க அப்படின்னு என்ன செய்கிறாருன்னா சங்கீதக்காரன் என்ன செய்கிறாருன்னா எழுதி வைக்கிறார். இதே வாக்கை வச்சு தான் இப்போ நெதனியா என்ன செஞ்சார்னா அந்த வார்த்தையை சொன்னார். 2015 பெஞ்சமின் நெதனியா என்ன சொல்கிறாருன்னா, பூரீம் பண்டிகையை ஒட்டி மக்களிடத்துல ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். என்ன கொடுக்குறாருன்னா, நாளைய இரவு யூத ஜனங்களை அழிக்க சதி செய்த ஆமானை பற்றி வாசிப்போம். எதை வாசிக்கிறாங்களாம்? எஸ்தர் புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறாங்க. எந்த புத்தகத்தை? எஸ்தர் புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறாங்க. அன்றைக்கு அந்த ஆமான் என்ன சொல்கிறாரா, நாளைய இரவில் யார் மொர்தகாயோடைய அதாவது இனங்களே இல்லாமல் பண்ணிடும்னு சொன்ன அதே யூதர்களை என்ன பாருங்கன்னா, இன்று யூத ஜனங்கள் மற்றொரு பாரசீக அதாவது அதிகாரியால் தங்களை அழிப்பதற்காக மற்றொரு முயற்சியும் சந்திக்கிறார்கள். அதனால் சதி செய்கிறாங்க. அப்போது அன்றைக்கும் இன்றைக்கும் என்ன செய்கிறாருன்னா நடந்து கொண்டு இருக்கிற அந்த இதை இப்போ கூட என்ன செய்கிறாருன்னா நெதனியா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. வந்த நாட்கள் கூட அதை கொடுத்து என்ன செய்யறாருன்னா அவங்க மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார். ஏன்னா அந்த ஒவ்வொரு மக்களை பற்றி அவங்களுக்கு தெரியும், நம்ம கூட பூராவும் தெரியாது. அவங்கள பற்றி என்ன செய்யும், சுற்றி இருக்கிற நாடுகள் எந்த இனங்கள் எல்லாமே என்ன செய்யும், இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெரியும். சார் இப்போ இந்த சண்டை முயற்சிக்கிறது என்ன செய்யணும், எங்கள் நேராக அறுமுகதன் போயிடுமா? போவாதா? கன்ஃபார்மாக போவாதா? எப்படி போவாதுன்னு சொல்லுங்கள், ஏதாவது குழு சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படியா? சரி பார்க்கலாம். பிரதர் கொஞ்சம் சரி அதெல்லாம் இருக்குது. இல்லை அதெல்லாம் நடக்கும். அது முடிவில் அதாவது நீங்கள் சொல்கிறது எல்லாமே 2 பகுதியில் கண்டிப்பாக அளிக்கப்படும். அதெல்லாம் நீங்கள் கரெக்ட், நீங்கள் படிச்சிருக்கிறீங்க, அதை கேட்டிருக்கிறீங்க. சரி இப்போ நடக்கிறது அது கொண்டு போய் அறுமுகதன் யுத்தம் ஸ்டார்ட் ஆகுமா? சார் இப்போது நீங்கள் சொல்கிறது ஓரளவு ஒத்து போகுது. இப்போ யார் வரணும் அப்படின்னா இந்த யுத்தத்துக்கு அதாவது காக் அண்டு மாகு அப்படின்னு வருது. இப்போ யார் வரன்னா இவங்க போகணும், இவங்க என்ன செய்யணும், எதிரியாக மாறணும். இதுக்கு எதிரியாக மாறுவாங்களா? இப்போ ரஷ்யாவிலே லட்சக்கணக்கான யூதர்கள் இருக்கிறாங்க, எப்படி எதிரியாக மாறுவாங்க? சார் சரி பார்க்கலாம். இப்போது இவர் ஒன்று கூடி வருவார்கள் எப்படின்னா, எசேக்கியேல் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 38:5. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர்களுடைய கூட பெர்சியரும் எத்தியோப்பியரும் லீபியரும் இருப்பார்கள். அவர்கள் எல்லாரும் கேட கம்பித்து தலை சீரவும் தரித்திருப்பார்கள். இப்போ யாரோடு யார் வருவாங்களாம்? இதே பெர்சியர் இருக்காங்க இல்லையா, பெர்சியர் தனியாக வர மாட்டாங்க. யாரோட வருவாங்களாம்? ரஷ்யாவோட, அதாவது மாகு கோகோட வருவாங்களாம். பெர்சியரும் எத்தியோப்பியரும் லிபியரும் இருப்பார்கள். அவர்கள் எல்லோரும் கேடகம் பிடித்து வருவாங்க. சரியா? அப்போது இந்த லிபியர் யார் அப்படின்னா பெர்சியர் அப்படின்னு சொல்லும்போது, ஈரானியர் லிபியர் யாருன்னு சொல்லும்போது அவங்களோட வரக்கூடிய டீம். இப்போது இதில் எஸ்தர் ஒரு வார்த்தை சொல்கிறார். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் இரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னான். இங்கே பார்த்தீங்கன்னா யூதருக்கு சகாயம் ரட்சிப்பு வேறொரு இடத்துலேருந்து வருமா. இப்போ மௌனமாக இருந்தது யார்? எஸ்தர் மரித்தாச்சு. இப்போ யூதருக்கு சகாயம் எங்கேருந்து வரணும், ரட்சிப்பு எங்கேருந்து வரணும்? வேறொரு இடத்துலேருந்து வரணும் இல்லையா? தேவன் இடத்துல வரணுமா? இல்லை. அதாவது உங்களை ஒரு வாசனை சொல்லுவார், நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உங்களை சபிக்கிறவர்களே. இது ஏற்கனவே யாரு கொடுத்தது? ஆபிரகாமுக்கு கொடுத்த திட்டம். அந்த வாக்கு தத்தம் மாறாது.
இஸ்ரேலுடன் இருக்கிற நாடு ஆசீர்வதிக்கப்படும். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா G7 அப்படின்ட்டு யூனிட் ஆஃப், அதாவது கிங்டம், அந்த இப்படி ஒரு அமைப்பு இருந்தது. இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் சில காரியங்கள் செய்கிறது சரியில்லாமல் தோன்றினாலும் ஆனால் எங்கே இருக்கிறாங்க? இவங்க பின்னாடி தான் என்ன செய்கிறாங்கன்னா இருக்கிறாங்க. கனடா, அதாவது நெதர்லாந்து, ஜெர்மன் கூட கொஞ்சம் பின்னாடி தான் இருக்கிறோம். இப்போ பிரான்ஸு, இட்டாலி, ஜப்பான், அதாவது அர்ஜென்டினா, இப்படிப்பட்ட நாடுகள்லாம் என்ன செய்கிற அப்படின்னா அவங்க பின்னாடி இருந்து சொல்கிறாங்க தவிர மற்றபடி பெரிய எதிர்ப்பு எது என்ன செய்யலை, கொடுக்கலை. அப்போது இப்படிப்பட்ட இந்த G7ங்கக்கூடிய இந்த நாடுகள்லாம் என்ன செய்யறதுனா பின்னாடி இருக்கிறாங்க. அப்போது இன்றைக்கு இஸ்ரேலில் என்ன செய்யுது, ஏவுகணை போய்கிட்டே இருக்குது. இந்த ஏவுகணை இன்றைக்கு என்ன காரணத்தினால இன்றைக்கு வாங்கி கொண்டு இருக்கிறாங்க? வாசிப்போம். ஆதியாகமம் 12:2-3. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இப்போ யாரெல்லாம் ஆசீர்வதிச்சிருக்கா தெரியுமா? இஸ்ரேல் யாரெல்லாம் ஆசீர்வதிச்சிருக்கிறா சொல்லுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் சபிச்சிருக்காங்க? ஏற்கனவே நடந்திருக்கு. ஒரு நாடு ரொம்ப உட்கார்ந்து இஸ்ரேலுக்கு ரொம்ப துணையாக இருந்துட்டு போச்சு. யார்? இல்லை, நம்மள ஆண்ட நாடு தான், பிரிட்டிஷ். 1917 பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப துணையாக இருந்தாங்க. துணையாக இருந்த மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எல்லாவற்றையும் என்ன செய்ய உதவி செஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கும் பிரிட்டிஷ் என்ன செய்யலை, ஒரு இதுலேயும் குறைஞ்சி போகல, ஆசீர்வாதமாக தான் இருக்கிறாங்க. சபிச்ச நாடு யார் தெரியுமா? ரொம்ப துன்புறுத்துனாங்க. நல்லா படிச்சிருக்கோம் நம்ம, ஜெர்மன். அதாவது ஜெர்மன் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு திட்டத்தை இதே போல் தான் சியோனியர்கள் என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாதுன்னு திட்டம் பண்ண இதே ஹிட்லருடைய கதி என்ன ஆகிட்டு அப்படின்னா தற்கொலையில் போய் என்ன செய்யணும் முடிஞ்சது. இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் ஆர் த பிரான். அப்போது இந்த மாதிரி செய்திகள்லாம் என்ன செய்யுதுன்னா வந்துக்கிட்டே இருந்தது. 1948 இந்த மாதிரி போர்களில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது போர்களில் அரபு இஸ்ரேலியர்களை போர் அதாவது தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தது. ஏன் அப்படின்னா வேறு எந்த நாடும் உதவி இருக்காது. அவங்களுக்குள்ளே என்ன செஞ்சாங்கன்னா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விரிஞ்சிட்டு போச்சு. என்னது, அதாவது எகிப்து, சீரியா, லெபனான், ஈராக் இந்த மாதிரி தலைமையில் என்ன செஞ்சாங்கன்னா எல்லா நாடுகளும் போர் செய்தாங்க. ஆனால் என்ன செய்யுது, இஸ்ரேல் தான் என்னது கொஞ்சம் பெருசாகிட்டே போச்சு. அடுத்தால பார்த்தீங்க அப்படின்னா 1956 கிளிக் பண்ணு. 1956 அதாவது சுயஸ் நெருக்கடி. பேக் 1956 எகிப்து தலைமையில் மறுபடியும் வந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சீரியா, யோர்தான் மற்றும் சோவியத் ஒன்றிய இவர்களால் என்னென்னா ராஜதந்திரியமாக ஆதரிக்கப்பட்டது. ஆனால் இதில் என்ன செஞ்சாங்கன்னா மறுபடியும் என்ன செஞ்சாங்கன்னா சீரியாவை, யோர்தான்லாம் என்ன செய்கிறாங்க, பிடித்தாங்க. அடுத்தால பார்க்கும்போது 1948 அரபு இஸ்ரேல் வாரில் எகிப்து தலைமையில் என்னென்னா ஒரு 7 நாடுகள் வந்தது. இந்த 7 நாடுகளும் என்ன ஆகிட்டு அப்படின்னா மறுபடியும் என்னது அவங்க தோற்று போனாங்க. அந்த இடங்களும் மறுபடியும் பிடிக்கப்பட்டது. இப்போது அதுக்கப்புறம் அப்படி நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது பிடிச்சி என்ன ஆகிட்டுன்னா 1967 ஓரளவு நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது ஆதியாகமத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும். இப்போது எங்கேருந்து தொடங்க, எகிப்திலிருந்து துவங்கி ஐபிராத் போய் மறுபடியும் எங்கே வரணுமா, மறுபடியும் வரணும். இது எங்கெல்லாம் யாரும் சுற்றிருக்காங்களா, அதான் சொல்கிறார். அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமுடைய உடன்படிக்கை பண்ண எகிப்தின் நதி தொடங்கி ஐபிராத் நதி மட்டும் பெரிய நதி மட்டும் உள்ளது அப்படின்னு போட்டு இவங்க எது எல்லாமே எங்குள்ள தான், இஸ்ரேலுக்குள்ளன்னு போட்டு. இப்போ இது சாத்தியமாகுமா? ஆகுமா? வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு பாருங்கள். இப்போது இந்த வேதத்தில் எழுதப்பட்டதில் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இது என்னது
எகிப்துலேருந்து எங்கே வராங்க அப்படின்னா வனாந்திரம் ஃபுல்லாக சுற்றுறாங்க. இப்படியே வந்து நேராக எங்கே போகிறாங்க? ஐப்ராத் வந்து நேராக எங்கே போகிறாங்க அப்படின்னா மறுபடியும் கானான் தேசம். இது எல்லாமே இஸ்ரேல் ஜனங்கள் என்னது? சுற்றி திரிந்த நாடு. ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நீ வடக்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் எங்கே நடக்கிறியோ அது ஃபுல்லாகவே யார்? உனக்கு தான் சொல்லியிருக்கிறார். அப்போது இந்த இடத்துல அதான் எகிப்திலிருந்து இங்கே என்னது? ஐப்ராத் நதி வனாந்திரம் ஃபுல்லாக அவங்க நடந்தது. கானான் தேசம் வந்து மறுபடியும் இங்கே வராங்க. முதல்ல எங்கேருந்து? ஆபிரகாம் இங்கேருந்து மாதிரி கானான் தேசம் போகிறாரு. கானான் தேசத்துலேருந்து எங்கே வராங்க? எகிப்துக்கு வராங்க. எகிப்துலேருந்து வனாந்திரம் வந்து மறுபடியும் எங்கே வரும்? ஐப்ராத் நதி, மறுபடியும் கானான் தேசம். இப்படி சுற்றி அவங்க என்னது? சொந்த நாடாக மாற்றணும் அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்கிறாங்கன்னா இன்றைக்கி இருக்கிற. அப்போ வாக்கு தத்தத்தை அவங்க பிடிக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க? எதை பிடிக்கிறாங்க? வாக்கு தத்தத்தை பிடிக்கிறாங்க. ஒரு வசனத்தை வாசிக்க, மீகா 7:11. மீகா 7:11. உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது, அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் பரவிப்போம். இப்போ மதில்களை எடுப்பிக்கணும் என்ன அர்த்தம்? இப்போ நம்ம ஒரு காம்பவுண்ட் போட்டிருக்கோம், காம்பவுண்டை விரிக்கினா பக்கத்து இடத்த பிடிச்சா தானே காம்பவுண்டு விரியும். அப்போது மதில்கள் என்னது? விரிஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்குது. உன் மதில்கள் எடுப்பிக்கும் நாள் வருகிறது, அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம். பிரமாணம் என்னது? எழுதி கொடுத்தது, வெகு தூரம் பரம்பிடும் அப்படின்றார். அப்போது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்கிறார்? நான் யோசுவாவுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறார், வாசிக்கலாம். யோசுவா 1:4. வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐப்ராத் நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாய் இருக்கும். அப்போது வனாந்தரம் இருக்கிற லெபனோன் தொடங்கி ஐப்ராத் நதி, லெபனோன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது எந்த இடம்? இஸ்ரேலில் மேலே இருக்கிற இடம் தான். அது தொடங்கி அதாவது இஸ்ரேல் அந்த எல்க, அதாவது வடக்கு எல்க நதி தொடங்கி ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான, அதாவது ஐரோப்பாவிலேருந்து மாறுமா இல்லையா? அங்கே என்ன இருக்குது? ஈரானுக்கு அடுத்தால் என்னது? ஐரோப்பா மாறுது. அந்த சூரியன் அஸ்தமிக்கிற திசை மட்டும் அது வரைக்கும் உங்கள் எல்லையாய் இருக்கும் அப்படின்ட்டார். அப்போது இப்படிப்பட்ட இடங்கள் ஃபுல்லாமே அவங்க பிடிச்சே ஆகணும் அப்படின்னு இருக்குது. இதுக்கு இடையில் என்ன செய்வாங்கன்னா அப்பப்போ என்ன செய்வாங்க தெரியுமா? உடன்படிக்கை போடுவாங்க. உடன்படிக்கைன்னு என்னது? மற்ற நாடுகள்லாம் சமாதானம் பண்ணி என்ன செய்வாங்க? இனி சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் என்ன செய்வாங்கன்னா ஆரம்பிக்கும். இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இப்போது ஆதியாகமம் 15:18 அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமுடைய உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி தொடங்கி ஐப்ராத் நதி என்னும் பெரிய நதி வரை வந்து என்ன செய்கிறாருன்னா செய்கிறார். இப்போது இதில் லெபனானுக்கு மேலே என்ன இருக்குன்னா சீரியா இருக்குது. இப்போ சீரியாவுக்கு என்ன செய்கிறாங்கன்னா ரகசியமாக இந்த சண்டையில் 152 கிலோமீட்டர் உள்ளே போயாச்சு. சுமார் அதாவது கோயில்பட்டி தூரம் போயாச்சு. எங்கே போயாச்சு? ராணுவம் போய் என்ன செய்கிறாங்க அப்படின்னா மலையில் ஹமாஸ், அதாவது அந்த ஹெஸ்புல்லா வந்து இருக்கிறாங்க, அதனால் நாங்கள் எங்கள் இராணுவத்தை இதில் வைப்போம் அப்படி. அவன் ஹெஸ்புல்லா கண்டு அவனும் பயப்படுறான். யார்? சீரியாவும் பயப்படுறான். அதனால் அவன் இருக்கட்டுங்கிறான். இதே காலகட்டத்தில் தான் இந்த இடத்துல சீரியாவுக்குள்ள ஒரு சின்ன ஒரு நாடு, அதாவது என்ன சொல்கிறதுன்னா கூஸ் செய்யக்கூடிய ஒரு இனம், அந்த என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் உங்களோடே வந்துருந்தோம், எங்களை என்ன செஞ்சுருங்க, எனக்கு பாதுகாப்பு கொடுங்க. இப்போ இந்த ரகசியமெல்லாம் நமக்கு தெரியாமல் இருக்கிறதுனால நம்ம சூழ்ந்து பார்க்க என்ன செய்கிறோம்? ஏதோ இஸ்ரேல் வேண்டாத வேலை பண்ணிகிட்ருக்கிறான்னு பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் வேண்டாத வேலை இல்லை. அப்படி சொன்னால் யார் வேண்டாத வேலை பார்க்குறா? தேவன். அப்போ தேவனுக்கு விரோதமான எதையும் பேசக்கூடாது. நடக்கிறது எல்லாமே தேவனுடைய திட்டத்தை அல்லாமல் ஒன்றுமே நடக்காது. அப்போ தேவனுடைய திட்டத்திற்கு என்ன செய்கிறாங்கன்னா இன்றைக்கு அவங்க ஒத்து போகலைன்னா இஸ்ரேலையும் அடிப்பார். ஏன்னா அந்த பூமி இஸ்ரேலுக்கும் சொந்தம் கிடையாது. ஏன் அப்படின்னா அதை ஆண்டு கொள்ளலாம் தவிர அதை ஒரு சென்ட் விற்கக்கூட முடியாது அவங்களால. அப்படிப்பட்ட உரிமை தான் அவருக்கு கொடுத்துருக்கிறார். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது ஜோசப் புத்தகத்தில் 13ஆம் அதிகாரத்துலேருந்து 19 வரை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசீர்வாதம் ஃபுல்லாகவே இருக்குது. அதாவது அவங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் ஃபுல்லாகவே அவங்களுக்கு தெரியும். அதாவது அந்த எகிப்திலேருந்து போன உடனே எல்லாருக்கும் பிரித்து கொடுக்குறாரு இல்லையா? அந்த ஆசீர்வாதம் ஃபுல்லாகவே அந்த இடம் தான் நம்ம காமிச்ச அந்த நடந்து போன எல்லா இடமும் அவங்களுக்கு இருக்குது. இப்போது ஈரான் வந்து என்ன செய்யுது அப்படின்னா இஸ்ரேல் இன்னைக்கு இருக்குது. இப்போ 2 பேரும் என்ன செய்வாங்க? ஒரு சமாதான உடன்படிக்கையில் வருவாங்க. இனி யுத்தம் நடந்தாலும் என்ன எதுக்குள்ளே வருவாங்க? ஒரு சமாதான உடன்படிக்கைக்குள்ளே
வருவாங்க. சமாதான உடன்படிக்கையில் வந்து மறுபடியும் என்ன செய்வாங்க அப்படின்னா தேவனுடைய திட்டத்துக்கு என்ன செய்வாங்கன்னா செய்வாங்க. இப்போ வாசிக்கலாம் ஏசாயா 41:12. ஏசாயா 41:12. உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் பொருளாவார்கள். ஏன் அப்படின்னா, அதாவது இன்றைக்கு இவர்களோட போராடுறவங்க இருக்க மாட்டாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், நெதேனியா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நம்மளே நினச்சிருப்போம், நெதேனியா இருக்காரா சாகலியா, இல்லை உலகம் பூரா பேசிக்கிட்டு இருக்குது, ஆளை காணல, செத்து போனாரா, எங்கிட்ட பக்கத்து வீட்டில் ஆள் கூட கேட்குறா இருக்காரா செத்து போனார், கோபத்தில் கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க பிள்ளைங்கள்லாம் எங்கே இருக்கிறாங்க, அரபு நாட்டில் இருக்கிறதுனால. இவ்வளவும் காரணம் என்னது, இஸ்ரேல் தான் பிரச்சனை அப்படிங்கிறதுனால ஒரே அந்த சிந்தனையே தான் பார்க்குறாங்க. இஸ்ரேல் எப்படியாவது இவங்களும் அழிச்சிருன்னு நினைக்கிறாங்க. எங்கேருந்து, இந்தியாவிலேருந்து அழிக்க பார்க்குறாங்க, கொண்டு இருந்தால் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு மூர்க்கமான ஒரு செயல்கள் என்னைக்கு நடந்து கொண்டு இருக்குது. அப்போ உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாது இருக்க மாட்டேன். இதே தான் நமக்கும். நம்ம போராட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம போராடாமல் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னா அவர் போராடுறார். அப்போ மனுஷர் ஒன்றும் இல்லாமல் என்ன செய்வாங்கன்னா பொருளாவார்கள். அப்படின்னா இல்லாமல் போவார்கள். சரி, இப்போது ஒரு உடன்படிக்கைக்குள்ளே வந்துடுவாங்க. யாரெல்லாம்? ஈரான் கண்டிப்பாக உடன்படிக்கைக்குள்ளே வந்துடுவாங்க. அதில் எந்த மாற்றம் கிடையாது. கண்டிப்பாக உடன்படிக்கை வரும். ஏன்னா வேதம் திட்டம் தான் சொல்லுது. இப்போ அந்த திட்டத்தில் வந்து உடன்படிக்கையில் வராங்க. இப்போ உடன்படிக்கையில் வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நாட்டில் கொடுக்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஒரு சமாதானத்துக்கு வந்தது என்று எல்லாரும் எதிரியே எங்களுக்கு எதிரியே கிடையாதுன்னு யார் உட்காந்துருப்பா? இஸ்ரேல் உட்காந்துருக்கும். எல்லாரோட உடன்படிக்கை போட்டாச்சு, எங்களுக்கு எதிரியே கிடையாது, ரொம்ப சமாதானமாக இருக்கும் அப்படின்னு வருவாங்க. அப்படி சமாதானத்துக்கு வந்துட்டு இருக்கும்போது தான் என்ன செய்யறதுன்னா, இப்போ ஏற்கனவே நம்ம பிடித்த பார்த்தீங்கன்னா 1979, 94, 2020 பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பிடித்த இடங்கள். இப்போ பிடித்து என்ன செய்கிறாங்கன்னா, இந்த நிலைப்பாட்டுக்குள்ளே என்ன செய்கிறாங்கன்னா கண்ட்ரோல்களை கொண்டு வச்சுருக்கிறாங்க. கொண்டு வச்சுட்டு அதாவது ஈரான், ஈராக்கு, சிரியா, லெபனான், பாலஸ்தீன், வடகொரியா இந்த நாடுகள்லாம் என்ன செய்யணும்னா ஒரு திட்டங்களை போடும். மறுபடியும் என்ன செய்வாங்க, திட்டங்களை போடுவாங்க. இந்த திட்டங்களை போடும்போது அதாவது எசேக்கியேல் அதாவது 38:8 ஒரு வார்த்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 38:8. அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய். நெடுநாள் பாலாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோடே குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். அவர்கள் எல்லாரும் அஞ்சாமல் குடியிருக்கும் போது. இப்போ யார் அஞ்சாமல் குடியிருக்கிறா? இஸ்ரேல் அஞ்சாமல் குடியிருக்கும். ஆனால் இவங்களோட என்ன செய்யும், உடன்படிக்கை போட்டவங்களாம் அதாவது மதில்கள் மாதிரி ஆயிட்டோம். முதல்ல மதிலை விரிக்க சொன்னார், இப்போ மதில் போட்டு உட்காந்துருக்காங்க. மதில்னா எப்படி? உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை போட்டு உட்காந்துருக்குறாங்க. இதே சமயத்தில் 38:12 என்ன சொல்ல வாசிக்கலாம். எசேக்கியேல் 38:12. நான் கொள்ளையிடவும் சூறையாடவும் மதில்கள் இல்லாமல் கிடைக்கிற கிராமங்களுக்குள்ள தேசத்துக்கு விரோதமாய் போவேன். நிர்விசாரமாய் சுகத்தோடே குடியிருக்கிறவர்களின் மேல் வருவேன். அவர்கள் எல்லாரும் மதில்கள் இல்லாமல் குடியிருக்கிறார்கள், அவர்களுக்கு தாழ்பாலும் இல்லை, கதவுகளும் இல்லை என்பாய். இப்போது இவங்க சுகமாக வாழ்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ எல்லாருக்கும் உடன்படிக்கை போட்டு சுகமான வாழ்க்கையில் வந்துட்டாங்க. சுகமாக வாழும்போது என்ன நடக்கும்? ஐண்டோமா சுகமாக இருக்கிறாங்கன்னா அப்போ தான் என்ன செய்வார்னா தேவன் எங்கே கொண்டு வருவார்? ஒரு குரூப்பை கூட்டிகிட்டு வர்றார். வாசிக்கலாம் 38:14. ஆகையால் மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து கோகை நோக்கி சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், என் ஜனமாகிய இஸ்ரவேல் சுகமாய் குடியிருக்கிற அக்காலத்திலே நீ அதை அறிவாய் அல்லவோ. இப்போ சுகமாக இருக்குதுன்னு யார் சொல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு யாரை கூட்டிகிட்டு வர்றாரு? ரஷ்யா கூப்பிட்டு வர்றார். என்னது? கோகை கூட்டு வந்து சொல்ல வேண்டியது என்னென்னா, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், என் ஜனமாகிய இஸ்ரவேல் சுகமாய் குடியிருக்கிற அக்காலத்திலே என்ன செய்வார்னா ஸ்டார்ட் பண்ணுறார். இப்போது அந்த காலத்தில் ஸ்டார்ட் பண்ணுறார். வாசிக்கலாம் அதே இதில் 14-15.
ஏசாயா 28:14 முதல், ஆகையால் எருசலேமில் உள்ள இந்த ஜனத்தை ஆளுகிற நிந்தனைக்காரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் மரணத்தோட உடன்படிக்கையும் பாதாளத்தோட ஒப்பந்தமும் பண்ணினோம். வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது. நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி மாயையின் மறைவிலே வந்து அடைந்தோம் என்கிறீர்களே. இப்போது இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஏற்கனவே இவங்க சுகமாக உட்காந்துருக்காங்க. எதோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க? மரணத்தோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அப்போது என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் மரணத்தோட உடன்படிக்கையும் பாதாளத்தோட ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் போட்ட உடன்படிக்கைக்கு தேவன் என்ன செய்ய மாட்டார்? ஒத்து போக மாட்டார். அப்போது வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது என்று நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. நாங்கள் பொய்யை எங்கள் அடைக்கலமாக்கி மாயையின் மறைவில் வந்து அடைந்தோம் என்கிறீர்கள். ரொம்ப சுகம், ஒரு பிரச்சனையெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த காலகட்டத்தில் மத்தேயு, அதாவது ஏசாயா 28:18 சொல்ல வாசிக்கலாம். ஏசாயா 28:18, நீங்கள் மரணத்தோடு செய்த உடன்படிக்கை விருதாவாகி பாதாளத்தோடு செய்த ஒப்பந்தம் நிற்காதே போம். வாதை புரண்டு வரும்போது அதன் கீழ் மிதிக்கப்படுவீர்கள். இப்போது என்ன செய்கிறாருன்னா, மறுபடியும் என்ன செய்கிறாங்க? அந்த வாதை புரண்டு போகிற போல இருக்கும். இப்போ இதே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு ஒன்று சொல்கிறார். வாசிக்கலாம். சமாதானம் சௌக்கியம் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கற்போதியானவர்களுக்கு வேதனை வருகிறது போல அவர்கள் அழிவு சடுதியாய் அவர் மேல் வரும் என்று அறிவீர்கள். அவர்கள் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? இப்போ தான் என்ன செய்யும்? இஸ்ரேல் வாங்கும். எப்படி வாங்கும் அப்படின்னா, முதல் என்ன செய்யும்? ஆர்மோதம் ஸ்டார்ட் ஆகின உடனே இஸ்ரேல் என்ன செய்யும்? எல்லா நாடும் சேர்ந்து வரும்போது தோக்கும். அப்போ தான் நீங்கள் சொன்னீங்கல்ல, எத்தனை பகுதி? 3/2 பகுதி போயிடும். ஒரு பங்கு, மீதியான ஒரு பங்கு இருக்கும். அந்த பங்கு சகரியா என்ன சொல்கிறார் வாசிக்கலாம். சகரியா 14:1-2. சகரியா 14:1 முதல், இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது, உன்னில் கொள்ளையானது உன் நடுவிலே பங்கிடப்படும். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள். நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. இப்போது பாதிக்கு மேலே என்ன செய்வாங்க? அழிபட்டு போவாங்க. மீதியான ஜனங்கள் கொஞ்சம் இருக்கும். அந்த கொஞ்சத்தை வச்சு தான் என்ன செய்கிறாரு? பார்க்குறாரு. இப்போது கர்த்தருடைய நாள் வருகிறது, உன்னில் கொள்ளையாடின உன் நடுவிலே பங்கிடு. நீ எவ்வளவு சேர்த்தியோ, எத்தனை நாடு சேர்த்துருப்பாங்க இல்லையா, அந்த நாடு இப்போ பாலஸ்தீனெலாம் பிடிங்கி கொடுத்துருவார். என்ன செய்வார்? பாலஸ்தீனை கொடுத்துருவார், லெபனானை கொடுத்துருவார், காசா கொடுக்கப்பட்டுரும். இப்படியெல்லாம் என்னென்னா ஒடுக்கப்பட்டு போகும் நாள் வரும். எதுக்கு? இஸ்ரேலுக்கு. இப்போது இப்படி இருக்கும்போது அதே சகரியா 13:8, தேசமெங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால், அதில் இருக்கிற 2 பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள். அப்போது 3 பங்கோ அதில் மீதியாக இருக்கும். அந்த மீதியான பங்கு என்ன செய்வாங்க தெரியும்னா, எரேமியா எழுதியிருக்கிறார், புலம்பலாக எழுதியிருக்கிறாரு. வாசிக்கலாம். புலம்பல் 5:1-2. புலம்பல் 5:1 முதல், கர்த்தாவே, எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும், எங்கள் நிந்தையை நோக்கி பாரும். எங்கள் சுதந்திரம் அந்நியர் வசமாகவும் எங்கள் வீடுகள் புறதேசத்தார் வசமாகவும் தாண்டி போயின. இப்போது இவங்க என்ன செய்கிறாங்க? முறையிடுறாங்க. இப்போது இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா, புலம்பலை பாடி முறையிடுறாங்க. அதெல்லாம் சொல்கிறாரு 3 திக்கற்றவர்களானோம், எங்களை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை, தகப்பன் கிடையாது, எங்கள் தாய்கள் விதவைகளை போல இருக்கிறாங்க, அநேகர் யுத்தத்துக்கு போனால் மரித்து போனாங்க, எங்கள் தாய்களை என்ன ஆயிட்டு விதவையாக இருக்கிறாங்க. அப்படின்னா இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இவங்க ஒரு மதுவை என்ன செய்ய குடித்தாங்க. என்ன மதுன்னா, ஒட்டுமொத்த உலகத்தோடு சேர்ந்து மறுபடியும் என்ன செய்கிறாங்கன்னா, அவர்களோடு கலந்தபடினால ஏசாயா 51:17 சொல் வாசிக்கலாம். ஏசாயா 51:17, எலும்பு எலும்பு, கர்த்தருடைய உக்கிரத்தின் பாத்திரத்தை அவர் கையில் வாங்கி கொடுத்திருக்கிற எருசலேமே, எழுந்து நில், தத்தளிக்க செய்யும் பாத்திரத்தின் வண்டல்களை உறிஞ்சி குடித்தாய். அவள் பெற்ற புத்திரர் எல்லாரிலும் அவளை நடத்துவார் ஒருவரும் இல்லை. அவள் வளர்த்த குமாரர் எல்லாரிலும் அவளை கை கொடுத்து அழைப்பார் ஒருவரும் இல்லை. அப்போ அடுத்த இவ்விரண்டும் உனக்கு சம்பவித்தது. உனக்கு பரிந்தவிக்கிறவன் யார்? பாலக்கடிப்பும் சங்காரமும் பஞ்சமும் பட்டயமும் வந்தன.
யாரை கொண்டு உனக்கு ஆறுதல் செய்வேன்? அப்போது இஸ்ரேல் ஜனங்கள் தேவனை நம்பியிருந்து வேறு எங்கே போயிட்டாங்க? உலக சமாதானத்துக்கு போயிட்டாங்க. இந்த உலகம் எங்களுக்கு சமாதானம் கொடுத்துட்டு ஒப்பந்தம் போட்டு நாங்கள் இருக்கோம், யாரும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு இருந்தாங்க. அதனால் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இவர்களுக்கு பால் கடிப்பு, சங்காரம், பஞ்சம், பட்டயம் எல்லாம் என்னது வந்தது. ஆறுதல் செய்வதற்கு ஆட்களே இல்லை. அப்போது உன் குமாரர் மூர்ச்சித்து விழுந்தார்கள், அவர்கள் வலையிலே சிக்குண்ட கலைமானை போல எல்லா வீதிகளிலும் முனைகளிலும் கர்த்தருடைய உக்கிரத்தினாலும் உன் தேவனுடைய கண்டிதத்தினாலும் நிறைந்தவர்களாய் கிடந்தார்கள். ஆகையால் சிறுமைப்பட்டவர்களே, மதுபானம் குடியாமல் வெறி கொண்டவளே, நீ கேள். கர்த்தராகிய உன் ஆண்டவரும் நான் உன்னுடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறதாவது என்னவெனில், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுவேன். அப்போது இப்போ ஒரு பாத்திரத்தை அவங்க வச்சிருக்கிறாங்க, அந்த பாத்திரத்தை மாற்றினா தான் என்ன செய்ய முடியும் தேவன். அப்போது இனி இந்த உக்கிரத்தை நீ பாத்திரத்தை வண்டல்களை நீ என்ன செய்வதில்லை, உறிஞ்சி குடிப்பதில்லை. வாசிப்போம் 23. ஏசாயா 51:23. உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படிக்கு குனி என்று சொல்லி கடந்து போகிறவர்களுக்கு நீ உன் முதுகை தாரையும் வீதியுமாக்கும்படி உன்னை சஞ்சலப்படுத்தினவர்களின் கையில் அதை கொடுப்பேன் என்றார். இப்போ என்னாவது, எல்லாமே தரமட்டமாக அவங்க ஆக்கினாங்க. மறுபடியும் அருமோதம் ஸ்டார்ட் ஆகுது. அருமோதம் ஸ்டார்ட் ஆனோடனே என்னாவது, இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரையும் என்ன செய்கிறாங்க, கைப்பிடிக்கிறாங்க. மற்ற நாடுகளை என்ன செய்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க. முதல்ல தோக்குறாங்க, ரெண்டாவது என்னது, ஜெயிக்கிறாங்க. அப்போது ஜெயித்த பிறகு என்ன சொல்கிறாருன்னா, மீகா ஒரு வார்த்தை சொல்கிறாரு, சீயோன் தீட்டுப்பட்டவளாக எங்கள் கண்களை காண்பதற்காக சொல்லி அநேக ஜாதியர் உனக்கு விரோதமாய் கூடியிருக்கிறார்கள், ஆனாலும் அவர் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனையை உணராமல் இருக்கிறார்கள். அவர் அரிக்கட்டுகளைப் போல அவர்களை களத்திலே சேர்த்துருவார். அப்போது இஸ்ரவேல் ஒரு கொஞ்சம் தான் இருக்கிறாங்க, அழிச்சிருவோன்னு தீவிரமாக செயல்படுறாரு. ஒட்டுமொத்த உலகம் செயல்படும் போது அவங்கள எப்படி சேர்ப்பாராம், அரிக்கட்டு அப்படி அறுத்து ஒதுக்கி போடுவாங்கள்ல, அதே மாதிரி ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒதுக்கி போடக்கூடிய சூழ்நிலையில், அதாவது சங்கீதக்காரன் ஒரு சொல்கிறாரு, அவங்க ஒரு 83:4 வாசிக்கலாம். 83 சங்கீதம் 4 முதல், அவர்கள் இனி ஒரு ஜாதியாய் இராமலும் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள். இப்படி ஏதோமின் கூடாரத்தாரும் இஸ்மவேலரும் மோவாபியரும் ஆகாரியரும் கேபாலரும் அம்மோனியரும் அமலேக்கியரும் தீருவின் குடிகளோடும் கூடிய பெலிஸ்தியரும் ஏக மன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்போது இவங்க திட்டத்தை போட்டு வராங்க. இந்த திட்டம் போட்டு என்ன ஆயிட்டு அப்படின்னா அவங்களுக்கு தோல்வியாக மாறிட்டு. அப்போது இந்த மாகு கோகு என்ன ஆயிட்டு அப்படின்னா மறுபடியும் என்னது, ஒரு தோல்விக்குள்ளாக மாறுது. இப்போது என்ன அப்படின்னா மறுபடியும் என்ன செய்யறதுன்னா, இவங்க இப்போது ஒரு உடன்படிக்கை போட்டு இன்னும் ஒரு யுத்தத்துக்கு என்ன செய்யலை, அருமோன் யுத்தத்துக்கு ஸ்டார்ட் ஆகலை. இப்போது இந்த உடன்படிக்கைக்கு பின்பு என்ன செய்வாங்க அப்படின்னா, காலத்தில் எகிப்திலிருந்து அசிரியா போகிற பரும்பாதை, என்ன பாதை, எப்படி இருப்பாங்களாம், பெரும்பாதை இருக்கிற உயிரோடு இருக்கும் அசிரியர் எகிப்தியர் அதாவது எகிப்தியர் அசிரியாவுக்கு வந்து அவர்களோட சீரியரோடு ஆராதனை செய்வார்களாம். என்ன செஞ்சாங்களாம், ஒன்று சேர்ந்து என்ன செஞ்சிட்டாங்க, இந்த மாதிரி கலந்ததுனால தேவன் என்ன செஞ்சார்னா, அவர்களுக்கு அக்காலத்தில் இஸ்ரேல் எகிப்தோடும் அசிரியாவோடும் மூன்றாவதாக பூமியின் நடுவிலே ஆசீர்வாதமாக என்ன செய்கிறாங்க, இருந்தாங்க. அதனால் அவர்களை குறித்து சேனையில் கர்த்தர், எகிப்தியராகிய என் ஜனமும் அசிரியாக என் கரத்தின் கிரியையும் இஸ்ரவேலாகிய என் சுதந்திரமும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். சார், இப்போது அடுத்தால கடைசியாக வரப்போடுறது மாகு கோகு. இந்த மாகு கோகு வரதுக்கு வந்து அதாவது ஒட்டுமொத்த உலகத்தையும் என்ன செய்கிறார் அப்படின்னா அவர் யுத்தத்தில் சங்கரிக்கிறார். எகிப்தில் என்ன செய்கிறார், மீதியானவருக்குள்ளே என்ன செய்வாங்க, கடைசி நாட்களில் மரித்து போகலாம். இதற்கு பிறகு இப்போ இந்த பாடம் வந்து இப்போ இவ்வளோ நாளும் பார்த்து நம்ம இஸ்ரேலுக்கும் மற்ற நாடுகளுக்கும் பார்த்துட்டு வரோம். இப்போ நமக்கு என்ன இதனால் நமக்கு என்ன, இவ்வளோ நேரம் கேட்டுட்டோம், ரொம்ப அசதியாக தான் இருக்கும் இந்த பாடம் இல்லையா, கொஞ்சம் அசதியாக தான் இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போகாத ஒரு பாடம் தான். ஏன் அப்படின்னா இது வந்து 5ஆம் உலக பேரரசு மாதிரி ஒரு சரித்திரமாக போகும்.
அப்போது சில ரகசியங்களை பார்த்துருக்கோம். இப்போ நமக்கு என்ன, அதாவது ஆவிக்குரிய இஸ்ரவேலுக்கு என்ன அப்படின்னு இருக்கு இல்லையா, என்ன இருக்குது. இப்போ இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்கும்னா நாம் என்ன செய்யணும்? எச்சரிக்கையாக இருக்கணுமா? மார்க்கு 21, மார்க் 13, லூக்கா 21, மத்தேயு 24, இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? முக்கியமாக வாசிக்க வேண்டியது. வாசிக்கலாம். லூக்கா 21:28. லூக்கா 21:28. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். இப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கும் போது நம்ம என்ன செய்யணும்னா, நம்முடைய மீட்பு சமீபமாக நம்ம எப்போ வேணாலும் என்ன செய்யலாம்? தேவனோடு, அதாவது கிறிஸ்துவோடு சேரக்கூடிய மீட்பு சமயமாக இருக்குது. அதனால் என்ன, நிமிர்ந்து பார்க்கணுமா. நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? உலகம் சோர்ந்து போகும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நிறைய காரியங்கள் இருக்குது. இதெல்லாம் வேறு மாதிரி, இதெல்லாம் நிறைய சப்ஜெக்ட் பார்க்கலாம். ஏன்னா உலக யுத்தம் ஆரம்பிச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? அதாவது பஞ்சம், கொள்ளை நோய், யுத்தம், இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கும். நாடை என்ன செய்யும்? ஷட்டவுன் போட்டுரும். இப்போ கேஸு அதாவது ஸ்டாப் ஆனோடனே அதாவது கொஞ்சம் லேட்டானோன்னு என்ன செய்கிறாங்க? ஷட்டவுன் போட்டுரும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஷட்டவுன் போட்டால் அது தாமதிக்கலாம் அப்படின்னு. இப்படிப்பட்ட கொரோனாவுக்கு போட்ட மாதிரி ஷட்டவுன் போடக்கூடிய சூழ்நிலை வந்துடும். யாரும் வெளியே போக முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது என்ன வந்துடும்? பஞ்சம் வந்துடும். கொள்ளை நோய் உண்டாக்கி விட்டுருவாங்க. கொள்ளை நோய் என்ன செய்வாங்க? வரவே வேண்டாம், ஏன்னா கொள்ளை நோய் உண்டானதானே சொல்லி விட்டால் தானே வெளியே வர மாட்டாங்க. இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் என்ன செய்யும்? நடக்கும். அதுதான் சொல்கிறார், அன்றியும் அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரத்தையும் பாருங்கள், அவைகள் தழுக்கிறதையும் நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று. அப்படின்னா தேவனுடைய ராஜ்யம் என்னது? அதாவது இப்போ நிழலாக இருக்கிறது நிஜமாக என்னது? வெளிப்படக்கூடிய ராஜ்யம் என்னது? ரொம்ப நெருங்கிட்டு. இவையெல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி என்று ஒளிந்து போகாத மையாக உங்களுக்கு. அப்போது எந்த சந்ததி? அந்த சந்ததியை கூட்டி சேர்க்கிறதுக்கும் அருமோதன் யுத்தத்துக்கும் கரெக்டாக வச்சுருப்பார். அப்போ சந்ததி முடியவும் டக்குன்னு என்ன செய்ய? அருமோதம் ஸ்டார்ட் பண்ணும். ஸ்டார்ட் ஆனோன்னு என்ன செய்யணும்? அப்போது என்ன சொல்கிறாருன்னா, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகள்லாம் நீங்கள் தப்பி மனுஷருக்கு முன்பாக நிற்கிற பாத்திரங்களாக என்ன அதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி என்ன செய்யுங்க? விழித்திருங்கள். அப்போது இப்படிப்பட்ட ஒரு விழிப்பு நமக்கு தேவை. அந்த விழிப்பை நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளும். எதற்காகனா ஜெபம் பண்ணாமல் நம்ம என்ன செய்ய முடியாது? சில காரியங்களை நம்ம தப்பி போக முடியாது. அப்போது சத்துரு ஒரு காலகட்டத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ரொம்ப லகுவாக இருந்தான். ஆனால் இப்போ என்ன செய்யணும்? ரொம்ப தீவிரமாக செயல்படுவோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அதற்கு நாம் தப்பி ஜெபத்தோடு நம்ம ஒவ்வொரு நாளுக்கு நடக்கிற சம்பவங்கள் கிறிஸ்து சீக்கிரமாக என்ன செய்கிறாரு? பகிங்கரமாக வெளிப்பட்டு அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் என்ன செய்கிறார்? கொண்டு வர போகிறார். அந்த ராஜ்யத்திற்காக நாம் என்ன செய்வோம்? ஒவ்வொரு நாளும் நாம் ஏங்கி, அதாவது ஒவ்வொரு நாளுக்கும் சொல்ல வேண்டிய மக்களுக்கு நான் சொல்லி என்ன செய்வோம்? பொறுமையோடு நாம் என்ன செய்வோம்? இந்த காரியங்களை சொல்லுவோமாக. பொறுமையோடு கேட்டவங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புக்குரிய